जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। प्रभु परमेश्वर राज करता, सारे प्राणी स्तुति गावे। प्रभु परमेश्वर राज करता, सारे प्राणी स्तुति गावे। अगन में आव करे, आराधना उसकी। अगन में आव करे, आराधना उसकी।
சோதரம் 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 சோதரம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. ஓ பிரைஸ் தி லார்ட். சோதரம் 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 சோதரம். கூப்பிடும் யாவருக்கு ஐயாறுகள் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கு ஐயாறுகள் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிர் உள்ள நாள் எல்லாமே, ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிர் நாள் எல்லாமே. நல்லாண்டவரே சோதரம் சோதரம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான பரிசுத்த நாளுக்காக நன்றி தகப்பனே. इस आशीर्वाद पाए हुए महिमा भरे हुए इस पवित्र दिन के लिए धन्यवाद की स्तुति करते हैं. हे प्रभु, इस पवित्र दिन में சமூகத்திலே கடந்து வந்து आपके सम्मुख में आकर நாமத்தை மேய்ப்படுத்தும்படியாய் और आपके नाम की महिमा करने के लिए பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपने हम पर किए हुए उपकारों के लिए आपके धन्यवाद की स्तुति करते हैं. எங்களோடு பேசும். हे प्रभु, इस दिनों में आप हमसे बातें कीजिए. பேசி आप हमसे बातें कर कर இந்த நாளிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை और इस दिनों में रखे हुए आशीर्वादों को தந்து आप बहुतायत उस समय देखकर ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर आशीर्वाद करने के लिए आपसे विनती करते हैं. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் हे प्रभु, आवाज सुनने वाले प्रत्येक लोगों के संग பிரசன்னம் விளங்கி आपकी कृपा भरा हुआ प्रशंसा प्रकट தேவையெல்லாம் சந்திக்கப்பட उनके सारे जरूरत पूरा होने के लिए अनुग्रह பண்ணும். परमेश्वर आप अनुग्रह कीजिए. ஆவி ஆத்மா சரீர சமத்திலே பிரீதியாய் காணப்பட உதவி செய்யும். आत्मा प्राण शरीर आपके चरणों में दिखाई देने के लिए सहायता कीजिए. இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே प्रार्थना करते हैं, अच्छे पिता. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலே इस आशीर्वाद पाए हुए अच्छे खुशी भरे दिनों में யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीर्वाद करेगा. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். शास्त्र में एक वचन को हम पढ़ेंगे. நீதிமொழியின் புத்தகம் नीति वचन की किताब 16 அதிகாரம் उसके 16वां अध्याय 7வது வசனத்தை उसका 7वां वचन நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் यदि एक मनुष्य का मार्ग परमेश्वर का प्रिय हो तो அவனுடைய சத்துருக்களும் और उसके शत्रु भी அவனோடு சமாதானமாகும்படி उसके साथ मेल करने के लिए செய்வார். वो करेगा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, நமது ஆண்டவராகிய தேவன் हमारा परमेश्वर यहोवा எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், वो निरंतर भलाई करने वाला அவர் ஆசீர்வதிக்கிறவர், और वो आशीर्वाद करने वाला சகல நன்மையினாலும் और सभी प्रकार की भलाइयों से நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். वो हमें भरने वाले परमेश्वर समान ही है. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே तो पढ़े हुए शास्त्र के भागों में பரிசுத்த ஆவியானவர் जो पवित्र आत्मा जी சாலமோன் ஞானியை கொண்டு சொல்லுகிறார், जो सुलेमान ज्ञानी को लेकर कहते हैं, ஒருவனுடைய வழிகள் यदि एक चाल चलन கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் यदि वो परमेश्वर की भावता हो அவனுடைய तो சத்துருக்களும் तब उसके शत्रु भी அவனோடு சமாதானமாவார்கள். उससे मेल करता है சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். और मेल करने के लिए परमेश्वर सहायता करेगा. ஆண்டவராகிய தேவனுக்கு तो प्रभु परमेश्वर को நாம் பிரியமாய் காணப்பட வேண்டும். हम उसके लिए प्रिय के समान दिखाई देना है நம்முடைய வழிகள் பிரியமாய் இருக்க और வேண்டும். हमारे चाल चलन उसके प्रिय के समान रहना நம்முடைய है பாதைகள் பிரியமாய் இருக்க வேண்டும். और हमारे मार्ग उसके लिए प्रिय के समान रहना है. நாம் கடந்து போகிற ஜீவியங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும். हम चल के जाने वाले जो जीवन उनके लिए प्रिय के समान रहना है. நம்முடைய வாழ்க்கையின் மேலே तो हमारे
हमारे जीवन के ऊपर, நம்முடைய ஜீவியத்தின் மேலே हमारे जिंदगी के ऊपर கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும். वो परमेश्वर हम पर प्रसन्न रहना அப்ப है। நாம் பிரியமாய் ஆண்டவருக்கு வாழ வேண்டும். तो हम भी परमेश्वर के लिए प्रिय के समान அப்ப जीना है। கர்த்தருக்கு நாம் பிரியமாய் காணப்படுகிற பொழுது, तो जब हम परमेश्वर के लिए प्रिय के समान दिखते समय கர்த்தருக்கு நாம் பிரியமாய் ஜீவிக்கிற பொழுது, और परमेश्वर के लिए हम प्रिय बनकर जीते समय, எத்தனை சத்துருக்கள் கடந்து வரலாம், और कितने प्रकार के शत्रु हमारे विरोध आ सकते எத்தனை हैं, விரோதிகள் கடந்து வரலாம், और कितने विरोधी हमारे विरोध आ सकते हैं, எத்தனை விதமான பொல்லாத காரியங்கள் கடந்து வரலாம். और कई प्रकार के बुरे कार्य हमारे विरोध आ அவை सकते हैं। எல்லாவற்றையும் वे सभी चीजों से ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर நமக்கு அனுகூலமாக மாற்றி वो தருகிறவர். हमारे लिए सभी कुछ अनुकूल आसान के समान बदल कर देने ஆகையினால் वाला प्रभु है। எப்பொழுதுமே நம்முடைய வழிகளும் इसलिए निरंतर हमारे நம்முடைய मार्ग, வாழ்க்கையும் हमारे जीवन கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். वो परमेश्वर के लिए प्रिय रहना है। அதான் பரிசுத்த தாவீது எழுதுகிற பொழுது वही पवित्र दाऊद लिखते समय 40ஆம் சங்கீதத்திலே 40वां भजन संगीता में 8வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 8वां वचन हम पढ़ते समय, என் தேவனே हे मेरे परमेश्वर, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். और तेरी इच्छा पूरी करने से प्रसन्न हूँ। எப்பொழுதுமே தாவீது और निरंतर दाऊद जो है, தாவீதுக்கு ஆண்டவருக்கு பிரியமான செய்ய விரும்புகிறார். और दाऊद निरंतर परमेश्वर के प्रिय प्रसन्न कार्य करना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். தனக்கு பிரியமானது அல்ல, वो अपने लिए ना प्रिय कार्य தனக்கு நெருங்கின நண்பர்களுக்கு பிரியமானது அல்ல, और अपने नजदीकी मित्रों की प्रिय के समान नहीं, தன்னுடைய வீட்டாருக்கோ சொந்த பந்தங்களுக்கு பிரியமான செய்ய और விரும்பவில்லை. नहीं तो अपने घर वाले रिश्तेदारों की प्रिय के समान नहीं होते हुए ஆண்டவருக்கு பிரியமான செய்ய விரும்புகிறார். वो परमेश्वर के प्रिय करना चाहता है। அப்போ தாவீது தேவனுக்கு பிரியமானதை செய்யபடினாலே, तो दाऊद ने परमेश्वर के प्रिय प्रसन्न कार्य किया, इसीलिए தாவீது தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே, और दाऊद परमेश्वर के प्रिय दिखाई दिया, इसीलिए தாவீது எங்கெங்கு சென்றாரோ वो दाऊद जहां जहां गया था அங்கெல்லாம் கர்த்தர் கூட இருந்து वहां सब परमेश्वर उनके संग रहकर அவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். उनके कार्य को परमेश्वर ने सफलता करके அவரை दिए, ஆசீர்வதித்தார். और उसे परमेश्वर ने आशीर्वाद किया, நன்மையினாலே முடிசூட்டினார். और उसे भलाई के द्वारा उसे मुकुट पहनाया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அதே தாவீது சொல்றாரு, वही दाऊद कहता है 41ஆம் சங்கீதத்திலே 41वां भजन संगीता में 11வது வசனத்தை வாசிக்கும் போது, उसका 11वां वचन पढ़ते समय, சத்துருக்கள் என் மேல ஜெயம் கொள்ளாததினா और शत्रु मुझ पर जयवंत ना होते நீர் पाते என் हुए மேல் பிரியமாய் இருக்கிறீர் आप मुझ पे प्रसन्न होकर என்பதை நான் அறிவேன். इससे मैं जान लेता हूँ। சத்துரு எத்தனையோ முறை ஜெயம் கொள்ள வந்தான், और शत्रु कितने बार उसको ऊपर विजय पाने के लिए आया, சத்துரு எத்தனையோ முறை தோற்கடிக்க வந்தான், और शत्रु ने कितने बार उसे हराना चाहा, சத்துரு எத்தனையோ முறை அழிக்க வந்தான், और शत्रु ने कितने बार उसे नाश करने के लिए चाहा, மேற்கொள்ள முடியவில்லை, लेकिन उस पर प्रभुता नहीं कर पाया, ஜெயம் எடுக்க முடியவில்லை, उसके ऊपर विजय नहीं पा पाया, வெற்றி கொள்ள முடியவில்லை, और उसके ऊपर जीत नहीं पाया। தோற்று போனவனா இருக்கிறான். हाँ, उसके विरुद्ध वो हार रहे, वो समान दिखाई दिया। ஆகையினால इसीलिए சோத்திரம். கர்த்தரின் மேல் பிரியமா இருக்கிற தாவீது அறிந்து கொண்டார். परमेश्वर मेरे पे प्रिय कर उस दाऊद ने समझ लिया। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, तो प्यारे मसीह के இந்த लोगों, உலகம் மாறலாம், ये संसार बदल सकता है, மனிதர்கள் மாறலாம், और मनुष्य भी बदल सकते हैं, சூழ்நிலைகள் மாறலாம், परिस्थितियां भी बदल सकती हैं। எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். हाँ, सभी कुछ बदलते रहेगा। எது மாறினாலும், हाँ, चाहे जो कुछ भी எது बदले, மாறாமல் போனாலும், चाहे जो ना कुछ நாம் बदले तो भी, எல்லா சூழ்நிலையிலும் लेकिन हम सभी परिस्थितियों में கர்த்தருக்கு பிரியமாய் வாழ हम வேண்டும். परमेश्वर के प्रिय प्रसन्न के समान जीना है। கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க हम வேண்டும். परमेश्वर के लिए प्रिय बनकर जीना है। நம்முடைய வழியாய் இருக்கிற வாழ்க்கை, हमारी जो मार्ग के समान रहने वाले நம்முடைய जीवन, வாழ்க்கை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். हमारे सारे जीवन परमेश्वर के लिए प्रिय रहना है। அவ்விதமா இருக்கிற போதோ उस प्रकार रहने से எல்லாமே கர்த்தர் நமக்கு அனுகூலமாக மாற்றி தருவார். सभी कुछ परमेश्वर हमारे लिए अनुकूल के समान बदल कर देंगे। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இந்த காலம் இக்கட்டின் காலம், ये जो जमाना है वो बड़ी सकेती भरा हुआ நெருக்கத்தின் जमाना है। காலத்தில் இருக்கிறோம். बड़ा दबाव भरे जमाने में हम हैं। இயற்கையெல்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறது, सारे प्रकृति हमारे विरोध के समान है, இயற்கையெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது, और सारे प्रकृति देखे तो हमारे विरोध है। சூழ்நிலைகள் மாறுகிறது, परिस्थितियां बदल रहा है, மனிதர்கள் மாறுகிறார்கள், मनुष्य बदल रहे हैं, எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. और सभी कुछ बदल ही रहा है। இப்படிப்பட்ட காலகட்டத்திலே इस प्रकार के काल और समय पर நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். हम परमेश्वर के प्रिय के समान जीना है। அதாவது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா, यदि हमारे मार्ग चाल चलन परमेश्वर के प्रिय होंगे तो शत्रुओं को தீமை செய்கிறவர்களை, और बुराइयां करने वालों को, விரோதிகளை, हमारे विरोधियों को, எதிரிகளை, हमारे विरोधियों को நமக்கு தேவன் हमारे लिए परमेश्वर சமாதானமாகும்படி, वो हमसे मेल करने के लिए நன்மையாக மாற்றும்படி और भलाई के समान बदलने के தேவன் लिए அனுக்கிரகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். परमेश्वर अनुग्रह
करने के लिए वो सामर्थ्य இந்த है। நாளிலும் इस दिनों में भी ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிப்பதினாலே, तो परमेश्वर के प्रिय बनकर हम जीते समय, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதினாலே परमेश्वर के लिए हम प्रिय समान जीते समय, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? परमेश्वर ने हमारे लिए रखे हुए आशीर्वाद क्या है தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் என்ன? और परमेश्वर हमारे लिए रखे हुए भलाई क्या है। கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பதினாலே, तो परमेश्वर के प्रिय बनकर जीने से கர்த்தர் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? परमेश्वर हमारे लिए हमारे परिवार के लिए रखे हुए भलाई क्या இந்த है। மகிமையான பரிசுத்த நாளிலே इस महिमा भरे पवित्र दिनों में கர்த்தருக்கு ஜீவிப்பதின் பிரியமாய் ஜீவிப்பதினால், तो परमेश्वर के लिए प्रिय बनकर जीने से, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதினால், यदि परमेश्वर के लिए हम प्रिय बनकर जीते समय, அதனாலே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள், उसके द्वारा परमेश्वर हमें देने वाला आशीर्वाद அதனால है வருகிற நன்மைகள், और उसके द्वारा आने वाली இந்த भलाइयां நாளிலே इस दिनों में ஓரிரு காரியத்தை एक दो कार्यों को உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். आपको मैं याद दिलाता हूँ। அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதினாலே तो परमेश्वर के प्रिय बनकर जीने से ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? परमेश्वर हमें क्या करता है। உபாகம புஸ்தகத்திலே व्यवस्था विवरण की किताब ஸ்தோத்திரம் 33ஆம் அதிகாரம் उसके 33वां अध्याय 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, उसका 12 वचन पढ़ते समय பெஞ்சமினை குறித்து பெஞ்சமினை குறித்து जो बेंजामिन के बारे में, கர்த்தருக்கு பிரியமானவன், वो परमेश्वर का प्रिय है அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான், और उसके साथ सुख के साथ निवास அவனை करेगा எந்நாளும் அவர் காப்பாற்றி और निरंतर उसे அவன் बचाकर எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். उसके सीमाओं में परमेश्वर निवास करेंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கர்த்தருக்கு நாம் பிரியமாய் ஜீவிக்கிற பொழுது तो जब हम परमेश्वर के लिए प्रिय बनकर जीते समय தேவன் தருகிற ஆசீர்வாதம், परमेश्वर हमें देने वाला आशीर्वाद है। பெஞ்சமினை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், तो इस बेन्यामीन के बारे में परमेश्वर कहते हैं, ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற மோசே जो परमेश्वर का दास कहलाना मूसा, கோத்திர பிதாக்களை ஆசீர்வதிக்கிற பொழுது जो अपने पूर्णियों पिताओं को आशीर्वाद करते समय ஒவ்வொரு கோத்திர பிதாக்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். हर एक गोत्र पिताओं को वो आशीर्वाद कर रहा है। அப்ப பெஞ்சமின் வந்த போதோ जब वो बेन्यामीन आते समय, பெஞ்சமினை குறித்து கர்த்தர் அவர் சொல்லுகிறார், जब वो बेन्यामीन के बारे में இவன் कहते हैं, கர்த்தருக்கு பிரியமானவன், ये परमेश्वर का प्रिय है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் ஒரு சுகமாய் தங்கி இருப்பான், और वो सुख के साथ वास அவனை करेगा எந்நாளும் காப்பாற்றி और निरंतर उसे बचाकर எல்லைகளுக்குள்ளே उसके सीमाओं में வாசம் பண்ணா இருப்பான். वो निवास करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற போது तो जब हम परमेश्वर के लिए प्रिय बनकर जीते இந்த समय, பெஞ்சமினை इस बेन्यामीन को தேவன் எந்நாளும் காப்பாற்றுவார். परमेश्वर निरंतर उसे बचाया के रखेगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। எந்நாளும் காப்பாற்றுவார், निरंतर परमेश्वर रक्षा करेंगे எந்த காலத்திலும் और காப்பாற்றுவார், कौन से भी काल में उसे बचा कर எந்த रखेंगे, சூழ்நிலையிலும் कौन காப்பாற்றுவார். से भी परिस्थितियों में उसे बचा कर रखेंगे। காலநிலை மாறலாம், हाँ, काल भी बदल सकते हैं சூழ்நிலைகள் और மாறலாம், परिस्थितियां भी बदल सकते हैं இயற்கைகள் மாறலாம், और वातावरण भी बदल सकते हैं, மனிதர்கள் மாறலாம், मनुष्य भी बदल सकते हैं, சொந்தங்கள் மாறலாம், रिश्तेदार भी बदल सकते हैं, நம்பின மக்கள் மாறலாம், भरोसा किए हुए लोग बदल सकते हैं, எல்லாம் மாறலாம். सभी कुछ बदल सकता है। ஆனால் ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கிற பொழுது, लेकिन जब हम परमेश्वर के प्रिय बनकर जीते समय, தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிற பொழுதோ, परमेश्वर के प्रिय बनकर हम जीते समय, ஆண்டவராகிய இயேசுவானவர் प्रभु यीशु मसीह जो है எந்நாளும் நம்மை वो காப்பாற்றுகிறவர், निरंतर हमें रक्षा करने वाला प्रभु है। எந்த நாளும் காப்பாற்றுகிறவர். वो कौन से भी समय में हमें रक्षा करने वाला प्रभु है। ஹல்லேலூயா. हालेलुया। மழை பெய்ந்தாலும் जो காப்பாற்றுகிறவர், वर्षा बरसे तो भी परमेश्वर மழை रक्षा करेगा, பெய்யாவிட்டாலும் जो காப்பாற்றுகிறவர், बरसात नहीं बरसाए तो भी परमेश्वर रक्षा करेगा, மக்கள் கூட இருந்தாலும் காப்பாற்றுகிறவர், लोग हमारे संग रहेंगे तो भी रक्षा करेंगे நம்பின மக்கள் விலகி போனாலும் और காப்பாற்றுகிறவர், भरोसे किए हुए लोग हमसे दूर गए तो भी हमें रक्षा இயற்கை करेंगे, நமக்கு விரோதமா இருந்தா நம்மை காப்பாற்றுகிறவர், जो वातावरण हमारे विरोध रहेंगे तो भी परमेश्वर में रक्षा சூழ்நிலைகள் करेगा, மாறி நம்மை காப்பாற்றுகிறவர், यदि परिस्थितियां बदल जाए तो भी परमेश्वर में रक्षा करने वाला है। யாரை கைவிட்டால் நம்மை காப்பாற்றுகிறவர், हाँ, सभी हमें त्याग दे तो भी परमेश्वर में रक्षा करने எல்லா वाला, நிலைமையிலும் सभी स्थितियों में எந்நாளும். वो निरंतर। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। எந்த சூழ்நிலையிலும் कौन से भी परिस्थिति में தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். परमेश्वर हमें रक्षा करता है। ஆனா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், लेकिन हम परमेश्वर के लिए प्रिय रहना है, மனுஷனுக்கு பிரியமா இருக்க கூடாது, मनुष्य के लिए प्रिय के समान नहीं रहना है, உலகத்துக்கு பிரியமா இருக்க इस கூடாது, संसार के लिए प्रिय नहीं रहना है உலக மக்களுக்கு பிரியமா இருக்க और கூடாது, इस संसार के लोगों के लिए हम प्रिय नहीं रहना உலக है ஜனங்களுக்கு பிரியமா இருக்க और கூடாது. इस संसार के लोगों के लिए हम प्रिय नहीं रहना है। நாம் தேவனுக்கு மட்டும் பிரியமா இருப்போமானா, यदि हम केवल परमेश्वर के लिए प्रिय रहेंगे तो, நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு பிரியமா இருப்போமானா, हमें उद्धार किया परमेश्वर के लिए हम प्रिय रहेंगे तो, நமக்காக ரத்தம் சிந்தின தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோமானா, हमारे लिए लहू बहाया हुआ परमेश्वर के लिए हम
प्रिय बनकर रहेंगे तो நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனுக்கு பிரியமா இருப்போமானால், हमें अभिषेक किया वो उस परमेश्वर के लिए हम प्रिय बनकर रहेंगे तो மீண்டும் வரப்போகிற இயேசுவுக்கு பிரியமா இருப்போமானால், और फिर से आने वाला उस यीशु के लिए प्रिय बनकर हम रहेंगे तो அவன் எந்த நாளிலும் वो कौन से भी दिनों में நம்மை கைவிட மாட்டான். वो हमें कभी त्यागेगा எந்த नहीं। சூழ்நிலையிலும் कौन से भी परिस्थिति में கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். परमेश्वर हमें त्यागेंगे नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்து தானியேல் புஸ்தகத்துல दानियेल की किताब पर 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय में 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसका 22वां वचन पढ़ते समय दानियेल जो है பாபிலோன் தேசத்துல उस बेबीलोन शहर में எவ்வளவோ நன்மை செய்தான், और कितने भलाई किया தேசத்துக்கு நன்மை செய்தான், और देश के लिए उसने भलाई किया ராஜாவுக்கு நன்மை செய்தான். और राजा के लिए भी भलाई किया। சோத்து தானியேல் நிமித்தம் தேசத்திலே நன்மைகள் உண்டானது. इस दानियेल के द्वारा देश में भलाई उत्पन्न हुआ। இப்படி நன்மை செய்த தானியேலை इस प्रकार के भलाई किया हुआ दानियेल को குற்ற முகாந்திரமலா குற்றத்தை கண்டுபிடித்தார்கள். और कोई प्रकार की जो समय ना होते हुए उसे दोषी ठहराए, முகாந்திரம் இல்லாமல் குறை சொல்லினார்கள், कोई प्रकार की उसे दोषी ठहराते ना उसे दोषी சிங்கங்களை ठहराए, போட்டார்கள். उसे सिंह के मान में डाल दिया गया। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। 6ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற பொழுதோ 6वें में 22 पढ़ते समय தானியேலுக்கு சோதங்க சிங்கங்களை ராஜா கூப்பிடுகிறார். हाँ दानियेल को सिंह के मान में से राजा पुकारता है। அப்போ சோத சிங்கங்கள் சேதப்படுத்தல, तो उसे सिंह कोई नुकसान नहीं पहुंचाया। சோத ஏனென்றால் क्यों कहेंगे तो என் தேவனுக்கு முன்பாக मेरे परमेश्वर के सामने। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்ரம். கர்த்தர் தம் தூது அனுப்பி வாயை கட்டி போட்டார். और परमेश्वर ने अपने दूधों को भेज के उसके मुंह को बांध दिया। அது ஏன் என்றால் वो क्यों कहेंगे तो உனக்கு முன்பாக आपके सामने தேவனுக்கு முன்பாக और परमेश्वर के நான் सामने எந்த मैं कोई प्रकार का குற்றமோ जो दोष நீதிகேடும் செய்யவில்லை. और जो अधर्म कार्य को नहीं किया। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சோத்ரம். ராஜா கை முடிச்சிட்ட, காப்பாற்ற முடியல. हाँ राजा भी उसे बचा नहीं पाया। எவ்வளவு காப்பாற்ற ட்ரை பண்றாரு, कितना उसे बचाने के लिए कोशिश करते எவ்வளவு हैं, முயற்சிக்கிறாரு, कितना कोशिश करते हैं, முடியல. लेकिन हो नहीं पाया। ராஜாவால முடியல, राजा से हो नहीं पाया। ராஜா கைவிட்டாரு. राजा ने उसे त्याग दिया சோத்ரம். தானியேல் நண்பர்கள் கைவிட்டாங்க, और दानियेल के मित्रों ने उसे त्याग दिया। எல்லாம் கைவிட்டாங்க. सभी लोगों ने उसे त्याग दिया। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் लेकिन परमेश्वर கைவிடல, उसे त्यागे नहीं, பிரியமானவன். क्योंकि वो प्रिय मनुष्य है। சோத்ரம். தானியேலை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, दानियेल के बारे में कहा गया है, தானியேலே हे दानियेल நீ மிகவும் பிரியமானவன். तू अधिक प्रिय मनुष्य है। சோத்ரம். 9ஆம் அதிகாரத்தில் 23 வாசித்து பார்க்கிற பொழுதோ 9वां अध्याय के 23वें वचन में पढ़ते அங்க समय சொல்ல நீ மிகவும் பிரியமானவன். तू अधिक प्रिय मनुष्य है। தானியேல் தேவனுக்கு பிரியமானவன். तो दानियेल परमेश्वर का प्रिय मनुष्य है। கர்த்தர் அவனை காப்பாற்றினார், परमेश्वर ने उसे रक्षा किया, தானியேலை காப்பாற்றினார். उस दानियेल को रक्षा किया। சூழ்நிலைகள் மாறினது, परिस्थितियां बदला, மனிதர்கள் மாறினார், मनुष्य भी बदले थे, எல்லாம் மாறினது. सभी कुछ बदला ஆனா था, கர்த்தர் மாறல. लेकिन परमेश्वर नहीं बदले। தமது தூதனை அனுப்பி वो अपने दूतों को भेजकर காப்பாற்றினார். परमेश्वर ने उन्हें रक्षा किया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அதே போல தான் அதே தானியேல் புஸ்தகத்துல उसी तरह उस दानियेल की किताब पर சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ सातराक मेशक இந்த आबेदनेगो 3 பேரை பார்க்கலாம். ये 3 लोगों को हम देख सकते हैं। தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல दानियेल की किताब पे 3रा अध्याय में 17வது வசனத்திலும் उसका 17वां वचन में 24 25 வசனத்தை வாசிக்கிற பொழுது उसका 24 और 25वां वचन में पढ़ते அங்கே समय ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर कहते हैं சோத்ரம். அக்கினி ஜுவாலையிலே जो आग की भट्टी जो है 4 புருஷர் 4 पुरुष, ஒரு சேதம் இல்லாம लेकिन कोई हानि ना होते हुए உலாவிக் கொண்டிருக்கிறார்களே, वो बीच में मंडला रहे हैं, ஒரு சேதம் இல்ல. उनके अंदर कोई हानि नहीं। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சேதம் உண்டாகும் என்று போட்டார்கள், जो उन्हें नुकसान होवे करके उन्हें डाल दिए गए थे, சாம்பலாக மாறுவாம் என்று போட்டார்கள், और उन लोग राख हो जाएंगे करके उसे डाल दिए गए थे, தீக்கரை ஆகுவாம் என்று போட்டார்கள். जो आग के साथ भस्म हो जाएंगे करके उसे डाले ராஜா थे। நினைத்த நினைப்பு, राजा ने सोचा हुआ सोच மக்கள் நினைத்த நினைப்பு, और लोगों ने सोचा हुआ सोच, ஒன்று நடக்கல. उनके विरुद्ध कुछ भी नहीं हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போமானால், यदि हम परमेश्वर के लिए प्रिय बनकर நாம் रहेंगे तो, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோமானால், हम परमेश्वर के प्रिय बनकर जिएंगे சில तो, பேர் நம்ம அழிக்க நினைக்கலாம். और कई लोग हमें नाश करने के लिए सोचेंगे, இவன் மண்ணோடு மண்ணா போகணும் நினைக்கலாம். ये मिट्टी से मिट्टी बन जावे करके सोचते होंगे, இதோட என் வாழ்க்கை முடிவிட்டு நினைக்கலாம். और इसी से इसके जीवन खत्म होना है करके सोचते ஆனா होंगे। ஆண்டவர் लेकिन परमेश्वर
நம்மை அந்த அளவுக்கு விட மாட்டார். हमें उस प्रकार की स्थिति में नहीं छोड़ेंगे. ஹalleluya. हालेलुया. சாத்ராக் மேஷாக் விடல. सातराक मेशक आबेदnego को नहीं छोड़े, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். क्योंकि वो परमेश्वर के प्रिय बनकर जी रहे थे. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். वो प्रभु के प्रिय बनकर जी रहे थे. கர்த்தர் கைவிட மாட்டார். परमेश्वर कभी त्यागेंगे नहीं. அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, ஒருவேளை हो सकता है தானியேலை போல, दानियल के समान, சாத்ராக் மேஷாக் போல और सातराक मेशक के समान சூழ்நிலைகளோ, परिस्थितियां காலங்களோ, और काल மனிதர்களோ और मनुष्य எல்லாம் மாறி போகலாம். सभी कुछ बदल सकते हैं. ஆனா ஆண்டவருக்கு நாம் பிரியமா இருப்போமானால், लेकिन हम परमेश्वर के लिए प्रिय बनकर रहेंगे तो, தேவனுக்கு பிரியமா இருப்போமானால், प्रभु के प्रिय बनकर जिएंगे तो, ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर ஒரு நாள் நம்மை கைவிட वो மாட்டார். कभी हमें त्यागेगा नहीं, என்னால நம்மை और காப்பாற்றுவார். वो निरंतर हमें रक्षा करेगा. எப்பொழுது நம்மை காப்பாற்றுவார். वो हमेशा रक्षा करेगा. ஹalleluya. हालेलुया. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் ஹalleluya. हालेलुया. 2 சாமுவேல் புத்தகத்துல और दूसरा सामुएल की 8ஆம் किताब அதிகாரம் 8वां अध्याय 6வது வசனத்தை வாசிக்கும் போதோ, उसका 6वां वचन पढ़ते समय, தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே जो तमस्कु के बाद वाले सीरिया தானியங்களை में வைத்தான். जो दान को रखे थे, சீரியர் जो सीरिया தாவீதை சேவித்து वो दाऊद को दंडवत அவனுக்கு कर कर கப்பம் கட்டினார்கள். उसके लिए इस वो प्रकार काम दावीद किया. तब दाऊद ने போன இடத்திலெல்லாம் जहां कहीं गया அவனை वो காப்பாற்றினார். उसे उसने रक्षा किया. ஹalleluya. हालेलुया. தாவீது दाऊद எங்க போனாரோ और जहां कहीं गया எல்லாம் காப்பாற்றி வந்தாரு. वहां सब उसे रक्षा कर कर ஒரு आया. நாளும் கைவிடல. वो कभी त्यागा नहीं. அன்பானவர்களே, प्रिय लोगों, இந்த லாக்டவுன் காலத்திலே इस लॉकडाउन के दिनों में சோத்திரம் வைரஸ்கள் பரவி கொண்ட நாட்களிலே, जो वायरस जो फैलने वाले दिनों में, தீமைகள் பரவி கொண்ட நாட்களிலே, जो बुराइयां फैलने वाले दिनों में, கொள்ள நோய் பரவி கொண்ட நாட்களிலே, जो महामारी फैलने वाले दिनों में, வருமானம் குறைந்து கொண்டிருக்கிற நாட்களிலே, जो आमदनी कम होते हुए दिनों में, வேலைகள் இல்லாத நாட்களிலே, जो बिना नौकरी के समय में, வியாபாரம் இல்லாத நாட்களிலே, जो बिना व्यापार के दिनों में, நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால், हम यदि परमेश्वर के लिए प्रिय बन करेंगे तो ஆண்டவராகிய தேவன் निश्चितता से प्रभु परमेश्वर நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். वो हमें रक्षा करने के लिए सामर्थ्य है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. விசுவாசிக்கிற மட்டும் जो विश्वास करने वाले केवल கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். हाथों को उठाकर परमेश्वर की स्तुति நிச்சயமா करेंगे. ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கிற போது, हाँ, निश्चितता से मैं परमेश्वर के प्रिय बनते समय काल और परिस्थितियां மனிதர்களோ और मनुष्य எல்லாம் மாறினா और सभी कुछ बदले तो என்னை भी என் குடும்பத்தை परमेश्वर मुझे मेरे परिवार என்னை என் को பிள்ளைகளை मुझे मेरे बच्चों को நிச்சயமாய் காப்பாற்றுவார். निश्चितता से இந்த बचाएगा. நாளில் மட்டுமல்ல, केवल इस दिनों में ही இயேசு नहीं, வருகிற வரைக்கும் यीशु के आगमन எங்களை तक वो காப்பாற்றுவார். हमें रक्षा எங்களை करेगा. விசுவாசிக்கிற மட்டும் ऐसा विश्वास करने वाले இருக்கிற केवल இடத்துல रहने वाले जगहों में கரங்களெல்லாம் கர்த்தரை अपने ஸ்தோத்திரம். हाथों को उठाकर परमेश्वर की स्तुति करेंगे. சோதரம் 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 ஓ பிரைஷாலா தீனா நாமா தூராராபா பௌரி காமா ஓ ஷக நீகாமா மீனா நாமா தூராராபா ஓ சோதரம் 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 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாது. உன் தேவனின் தாபரமே அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாபரமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழே தாம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஸ்தோத்திரம். யோபின் புத்தகம் अय्यूब की किताब 42ஆம் அதிகாரம் 42वां अध्याय 10வது வசனத்தை வாசிக்கும் போதோ, उसका 10वां वचन हम पढ़ते समय, யோபு தன் சினருக்காக வேண்டுதல் செய்த போது अय्यूब जब अपने मित्रों के लिए जब प्रार्थना करते கர்த்தர் समय அவன் சிறையிருப்பை மாற்றினார். परमेश्वर ने उसके सारे बंधुआई को बदल दिए. ஹalleluya. हालेलुया. 14ஆம் சங்கீதம் और भजन संगीता 14वां अध्याय 14ஆம் சங்கீதத்திலே 14वां भजन संगीता में 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுதோ, उसका 7वां वचन पढ़ते समय அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर कहते हैं,
சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக और सियोन से इजराइल लोगों के लिए उद्धार आवे। கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது और परमेश्वर जब अपने लोगों की बंधुआई बदलते समय யாக்கோப்புக்கு களிப்பும் याकूब के लिए मगन இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும். और इजराइल के लिए आनंदित होवे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது यदि हम परमेश्वर के लिए प्रिय बनकर रहते समय கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறவர், परमेश्वर हमारे दास्तों को बदलने वाला परमेश्वर, சிறையிருப்பை மாற்றுகிறவர். जो दास्तोपन को परमेश्वर बदलने वाला प्रभु है, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக जो सियोन से इजराइल के लिए उद्धार आवे। கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை और மாற்றுகிறவர். परमेश्वर यहोवा अपनी प्रजा के दास्तों को लौटा ले आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது, तो यदि हम परमेश्वर के प्रिय बनकर रहते समय, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிற பொழுது, परमेश्वर के हम प्रिय बनकर जीते समय, அவர் वो சிறையிருப்புகளை, हमारे बंधुआई दास्तोपन को, சிறைப்பட்ட வாழ்க்கையை जो बंधुआई बने हुए जीवन को கர்த்தர் மாற்றுகிறவர், परमेश्वर वो बदलने वाला प्रभु है, திருப்புகிறவர். वो उसे घुमाने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, சில பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், कई लोग उधार पाए होंगे சோதரம் ஆண்டோட பிள்ளையா மாற்றப்பட்டு இருக்கலாம். और परमेश्वर के लोग के समान वो बदले गए ஆனா होंगे, சில வாழ்க்கையில लेकिन कई लोगों के जीवन அந்த में சிறையிருப்பு மாறாது. वो दास्त और बंधुआईपन नहीं बदला होगा சத்துரு சிறைப்பிடித்து வைத்திருப்பார். और शत्रु उन्हें बंधुआई कर रखा होगा சத்துரு கட்டி வைத்திருப்பார். और शत्रु ने उन्हें बांध कर रखा होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் वही கர்த்தர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहते हैं தம்முடைய ஜனத்தின் वो अपने प्रजा के சிறையிருப்பை திருப்பும் பொழுது जो दास्तों को लौटाते समय யாக்கோப்புக்கு களிப்பும் और याकूब के लिए मगन இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். और इजराइल लोगों के लिए आनंदित होगा। தேவ பிள்ளைகளுக்கு तो परमेश्वर के लोगों के लिए ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर இந்த சிறையிருப்பு ये जो बंधुआईपन மகிழ்ச்சியை தடை செய்கிறது. वो आनंद को रुकावट करता है வாழ்க்கையில और जीवन में சந்தோஷம் அடைய வேண்டிய பகுதியெல்லாம் தடை செய்கிறது. जो खुशियां पाने वाले भाग में सब उसके लिए रुकावट ले आता है। ஹல்லேலூயா. हालेलुया। சத்துரு கட்டி வைத்திருக்கிறார், और शत्रु उन्हें बांध कर रखता है சத்துரு அடைத்து और வைத்திருக்கிறார். शत्रु उनके लिए बंद कर रखता है। இன்றைக்கு இயேசுவானவர், लेकिन आज यीशु मसीह जो है, எவ்வளவோ நீங்க ஜெபம் பண்றீங்க, आप कितना तो प्रार्थना करते हो எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, और कितना उसके लिए प्रयास भी करते हो எவ்வளவோ ஆண்டவரை நேசிக்கிறீங்க, और कितना आप परमेश्वर पे प्रेम ஆனா करते हो, ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை. लेकिन कोई तो एक बाजू से आपके लिए वो आशीष नहीं आया ஏதோ है ஒரு குடும்பத்தில் போராட்டம் போராடி கொண்டே இருக்கிறது. और कोई तो एक बाजू में परिवार में जो समस्या लड़ रहा ஏதோ है ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை. और कोई तो एक बाग में आपके बच्चों के लिए आशीर्वाद नहीं आया ஏதோ है, ஒரு அனுபவத்தில் கட்டப்பட்டவளாய் காணப்பட்டு இருக்கிறோம். कोई तो एक अनुभव में हम बांधे हुए अनुभव में दिखाई दे रहे சோதரர் हैं। லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்திருப்பீர்களானால், लूका की किताब 18वां अध्याय में पढ़ते समय சோதரர் ஆபிரகாமின் குமாரத்தி जो अब्राहम की पुत्री 18 வருஷமாக தேவனை ஆராதித்து வந்தார். जो 18 साल से परमेश्वर की आराधना कर रही थी சோதரர் ரட்சிக்கப்பட்டவள் தான், और वो उधार पाई हुई थी தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் और தான். परमेश्वर के द्वारा चुनी गई हुई थी। ஒரு ஆண்டு அல்ல, இரு ஆண்டு அல்ல, एक साल नहीं, 2 साल नहीं, 18 வருஷமாய் ஆராதித்து வந்தார். वो 18 साल से आराधना कर आ रही थी, விடுதலை இல்ல, लेकिन छुटकारा नहीं சிறை है, மாறவில்லை, उसकी बंधुआईपन नहीं बदला, கட்டுகள் மாறவில்லை. बंधन नहीं बदला। அதேபோல் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், उसी तरह आप उधार पाए हुए लोग ही ஞானஸ்நானம் हैं, பெற்றவர்கள் தான், बपतिस्मा लिए हुए लोग ही हैं அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் और தான், अभिषेक पाए हुए लोग ही ஆண்டவரை हैं, நேசிக்கிறவர்கள் தான். परमेश्वर पे प्रेम करने वाले लोग ही हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் உங்கள் வாழ்க்கையில लेकिन आपके जीवन ஏதோ में சில வாழ்க்கையில சிறைப்பட்டு போயிருக்கிறோம், और एक दो कार्य में हम बंधुआई में बने, சிறைப்பட்டு போயிருக்கிறோம், हम बंधुआई बंधे हैं, சிறை பண்ணப்பட்டு போன வாழ்க்கையா जो இருக்கிறது. बंधुआई में बंधे हुए अनुभव है। ஆனால் ஆண்டவராகிய தேவன் लेकिन प्रभु परमेश्वर அந்த சிறைகள் மாற வேண்டும் என்றார், वो बंधुआई बदलना है तो, அந்த கட்டுகள் மாற வேண்டும் वो என்றார். बंधन बदलना है तो இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்துப்பா, आज आप परमेश्वर के लिए प्रिय बनकर जी कर देखिए கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்துப்பா. और परमेश्वर के लिए प्रिय बनकर जी कर देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நான் வாசிக்கப்பட்ட யோபு புத்தகத்துல वही पढ़े हुए उस अय्यूब के किताब पर நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணார். वो अपने मित्रों के लिए उसने प्रार्थना किया அவர் ஜெபித்த போது और वो जब प्रार्थना किया தன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது, उसकी खुद की दास्तोपन बदला தன் गया வாழ்க்கையில கட்டப்பட்ட சிறையிருப்பு மாற்றப்பட்டது, और अपने जीवन में बंधा गया उस बंधन वो बदला தன் गया, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டது. अपने जीवन में रहने वाले सारे बंधन वो टूटने लगा।
ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கிற பொழுது जब हम परमेश्वर के लिए प्रिय बनकर जीते समय, மனுஷனுக்கு எவ்வளவு பிரியமா ஜீவித்தீங்க हाँ मनुष्य के लिए कितने प्रिय बन समान हम உங்க जी சொந்த करते பந்தம் थे। எவ்வளவு பிரியமா ஜீவித்தீங்க आपके रिश्तेदार वालों के लिए प्रिय बनकर जी ஆனா रहे ஒரு थे, நன்மையும் வரவில்லை लेकिन उसके द्वारा कोई भलाई नहीं சமாதானம் आया, கெட்டு போனது उसके द्वारा शांति बिगड़ गया அன்பு ஐக்கியம் கெட்டு और போனது प्रेम और संगति बिगड़ गया, எல்லாமே கெட்டு போனது सभी कुछ बिगड़ ஆனா गया। ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து பாருங்க लेकिन आप परमेश्वर के प्रिय बनकर जी कर देखिए, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து பாருங்க आप परमेश्वर के प्रिय बनकर जी कर சோத்திரம் देखिए, எல்லா கட்டுகளை आपके सभी प्रकार के बंधन எல்லா சிறையிருப்புகளை और सभी प्रकार के जो இயேசு बंधुआईपन கிறிஸ்து यीशु இந்த मसीह நாளிலே इस दिनों में மாற்ற வல்லவராய் वो இருக்கிறார் बदलने के लिए सामर्थ्य है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க लोग विश्वास करते அவங்க हो? மட்டும் ஹalleluya சொல்லுங்க वे लोग हालेलुया कहेंगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। சத்துரு கட்டி வைத்திருக்கிறபடினால जो शत्रु बांध कर रखा हुआ சத்துரு इसलिए, உங்க குடும்பத்தை சிறை और வைத்திருக்கிறபடினால शत्रु आपके परिवार को बंदीगृह में रखा சத்துரு உங்க इसलिए, பிள்ளைகளை சிறை வைத்திருக்கிறபடினால और शत्रु आपके बच्चों को बंधुआई में रखा சத்துரு इसलिए, உங்க வியாபாரத்தை சிறை வைத்திருக்கிறபடினால शत्रु आपके व्यापार को बंधुआई में रखा इसलिए, சத்துரு உங்க சரீரத்தை சிறை வைத்திருக்கிறபடினால और शत्रु आपके शरीर को बंधुआई में रखा इसलिए, சுகம் இல்ல आपके अंदर चंगाई ஆசீர்வாதம் नहीं இல்ல, है, आशीर्वाद नहीं சமாதானம் है, இல்ல, और शांति नहीं நன்மைகள் है, இல்ல, और भलाइयां नहीं ஆனா है। இந்த ஆண்டை விசுவாசித்து பா लेकिन आज आप यीशु पर विश्वास करके देखिए தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து பா और परमेश्वर के प्रिय बनकर जी कर देखिए, ஜெபித்து பார்க்கற हाँ प्रार्थना करके देखते உபவாசித்து பார்க்கறாய், हो, उपवास करके देखते हो, சிறை மாறவில்லை, लेकिन बंधुआई पर नहीं बदल रहा கட்டுகள் உடையவில்லை, है, बंधन नहीं टूट पा रहा है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। பொருத்தனை பண்ணி பார்க்கறாய், आप मन्नत मांग कर देखते हो, பொருத்தனை பண்ணி பார்க்கறாய், मन्नत मांग कर देखते हो, என்னென்னமோ காரியம் செய்து और பார்க்கறாய், क्या क्या कार्य आप कर देखते சிறைகள் हो, மாறவில்லை, लेकिन बंधुआई पर नहीं बदल இன்னைக்கு रहा है। யோசித்து பாருங்க, लेकिन आज आप सोच कर ஆண்டவருக்கு देखिए, பிரியமா வாழ்ந்து பா हाँ परमेश्वर के प्रिय बनकर எங்கே जी कर நான் देखिए, ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கவில்லை, कहाँ पर मैं परमेश्वर के प्रिय बनकर नहीं எங்கே जी रहा நான் हूँ, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவில்லை, और कहाँ पर मैं परमेश्वर के प्रिय बनकर नहीं So, जी रहा हूँ। இன்றைக்கு அந்த இடத்துல அர்ப்பணிங்க, आज उस जगह में अपने आप को अर्पण இன்றைக்கு कीजिए, அந்த இடத்துல கடந்து சென்று आज उस जगह में நீங்கள் जाकर அர்ப்பணிக்கிற பொழுது आप जब अर्पण करते समय தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிற और பொழுது परमेश्वर के प्रिय बनकर जीते समय ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह இன்றைக்கு உங்க குடும்பத்தில आज आपके ஒரு परिवार பெரிய में அற்புதம் செய்ய வல்லவராக एक இருக்கிறார், बड़ी अद्भुत कामों को करने के लिए பெரிய सामर्थ्य है, நினைப்பிக்க வல்லவராக एक இருக்கிறார், बड़ा एक अद्भुत कामों को करने के लिए யோபு सामर्थ्य குடும்பத்தில है। अय्यूब के परिवार சிறை में மாற்றப்பட்டவுடனே बंधुआई बदलते ही இரண்டு மடங்கு ஆசீர்வாதம், दुगना गुना आशीर्वाद, இரண்டு மடங்கு ஆசீர்வாதம், दुगना गुना आशीर्वाद, உங்கள் வாழ்க்கை சிறை மாற்றப்பட்டவுடனே आपके जीवन के बंधुआई இரண்டு बदलते மடங்கு ही அல்ல, दो गुना नहीं, இரண்டு மடங்கு அல்ல, दुगना गुना नहीं, நினைப்பதற்கு மேலா, और सोचने से யோசிப்பதற்கு बढ़कर, மேலா, विचार करने से बढ़कर, சிந்திப்பதற்கு மேலா, हमारे सोच विचारों தேவன் से भी உங்கள் சிறை வாழ்க்கை மாற்றி परमेश्वर आपके बंधुआई தேவன் के जीवन को ஆசீர்வதிக்க बदलकर அவர் போதுமானவராய் वो இருக்கிறார். आपको आशीर्वाद करने के लिए काफिलता परमेश्वर है। हालेलुया। हालेलुया। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நாளிலே சிந்தித்து பாருங்க, तो इस दिनों में आप सोच कर देखिए, நாளிலே யோசித்து பாருங்க, इस दिनों में विचार करके देखिए, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கே பிரியமா வாழல, परमेश्वर के मैं कहाँ प्रिय बनकर नहीं जी என் रहा हूँ, பிள்ளை எங்கே பிரியமா வாழல, और मेरे बच्चे कहाँ प्रिय बनकर नहीं जी என் रहे குடும்பம் हैं, எங்கே பிரியமா இல்ல, और मेरे परिवार कहाँ परमेश्वर के प्रिय नहीं யாரை है, பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம், और हम किसे प्रिय बनकर जी रहे हैं, உலகத்தையா, इस संसार को क्या, மனுஷனையா, और मनुष्य को क्या, மனுஷ பொருளையா, और मनुष्य के वस्तुओं को क्या, எதை பிரியப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம், कि इस पे हम प्रिय बनकर जी रहे हैं। இன்றைக்கு आज மாறும், बदलने दीजिए ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து और பாருங்க, परमेश्वर के प्रिय बनकर जी कर देखिए, கட்டுகள் மாறும், आपके बंधन बदलेंगे சிறைகள் மாறும், और बंधुआईपन बदलेगा, கர்த்தர் சொன்னதை செய்கிறார். और परमेश्वर ने कहा उसे पूरा करने वाला प्रभु है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஹalleluya हालेलुया। ஆகினாலே इसलिए சோத கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிற பொழுது जब हम परमेश्वर के प्रिय बनकर जीते समय அவர் என்னாலும் நம்மை காப்பாற்றுகிறார். वो निरंतर हमें रक्षा करता है, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிற और பொழுது परमेश्वर के लिए प्रिय बनकर जीते समय நம்ம சிறையிருப்புகளை மாற்றுகிறார். वो हमारे बंधुआईपन को बदलने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக और तीसरा जो है சோத்ர 1 சாமுவேல் புத்தகத்திலே पहला सामुएल की किताब पर 12ஆம் அதிகாரம் उसके 12वां अध्याय சோத்ரம் 22வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 22वां वचन पढ़ते समय கர்த்தர் உங்களை परमेश्वर आपको தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் वो अपनी प्रजा बनना चाहा கர்த்தர் इसीलिए, தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் और परमेश्वर अपने महत्व भरे नाम के தமது कारण ஜனத்தை கைவிட மாட்டார். वो अपने प्रजा को कभी त्यागेगा नहीं। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம். சாமுவேலின் நாட்களிலே और सामुएल के दिनों में இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग जो है தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து வந்தார்கள். वो परमेश्वर के नाप्रिय कार्य कर कर आ रहे थे। அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் तो इजराइल लोग जो है சாமுவேலிடத்துல வந்து सामुएल के पास आकर ஸ்தோத்திரம் எங்களுக்காக और हमारे लिए ஸ்தோத்திரம் மன்றாடுங்கள், वो विनती कीजिए, எங்களுக்காக ஜெபியுங்கள் हमारे लिए प्रार्थना कीजिए, என்று வேண்டிக் கொள்கிறார்கள். इस प्रकार वो विनती करते हैं। சாமுவேல் அறிவுரை சொல்லி तो सामुएल उन्हें
से बताकर சொல்றாரு, वो कहता है அவர் தமது ஜனத்தை और वो अपनी प्रजा को அவருக்கு பிரியமாக்கி பிரியமானபடியினால वो उनके प्रिय है அவர் इसीलिए என்னாலும் அவர் கைவிட மாட்டார். वो निरंतर उन्हें त्यागेगा नहीं நானும் உங்களுக்காக और मैं भी तुम लोगों के लिए விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் हाँ यदि प्रार्थना ना करूं तो கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். हाँ यहोवा के विरोध में पापी ठहरूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். तो परमेश्वर के प्रिय बनकर जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। சோத்து எவ்வளவுதான் நீ மனுஷனை பிரியப்படுத்தி பாரு, कितना भी आप मनुष्य को प्रिय बनकर देखिए அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் போவான். वो आपके लिए द्रोही कर कर जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு சந்தத்துக்கு நீ பிரியமா இருந்து பாரு, कितने तो आप रिश्तेदार के लिए प्रिय बनकर जी कर அவனுக்கு देखिए தீமை செஞ்சுட்டு தான் போவான். वो आपके लिए बुराई कर कर ही जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆண்டவருக்கு நீ பிரியமா இருப்பாயா, लेकिन यदि आप परमेश्वर के लिए प्रिय बनकर रहेंगे तो அவனை காப்பாற்றுவாரையா. वो तुम्हें रक्षा करेगा। அவனுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாயானா तो यदि आप परमेश्वर के प्रिय बनकर रहेंगे तो சிறையிருப்ப மாத்திக்கிட்டே இருப்ப, आपके बंधुभाई को बदलते ही रहेगा, உன் கட்டுகளை உடைத்துக்கிட்டே இருப்ப. आपके बंधन को तोड़ते ही रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது और तीसरा जो है வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே जो पढ़े हुए शास्त्र के भाग में கர்த்தருக்கு பிரியமா இருப்பதினால் यदि हम परमेश्वर के प्रिय बन के அவர் रहने से ஜெபத்தை கேட்கிறவர். वो प्रार्थना को सुनने वाला। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஜெபத்தை கேட்கிறவர் वो प्रार्थना को सुनने वाला। உன் ஜெபம் आपकी प्रार्थना வெறுமையா போகாது. वो कभी खाली नहीं जाएगा। ஜெபத்தை கேட்கிறவர் वो प्रार्थना को सुनने वाला கர்த்தர் परमेश्वर ஜெபத்தை கேட்கிற தேவனத்தில் மனுஷ மக்கள் எல்லாரும் வருவான்னு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. और प्रार्थना सुनने वाला वो उसके पास सभी लोग आएंगे करके कहा நீதிமான் गया है। கூப்பிடுகிற போது और धर्मी जब पुकारते அவர் समय செவிகளும் கண்களும் और उनके जो कान और दृष्टि எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறது. और निरंतर वो तैयारी के साथ है கண்ணோக்கமா இருக்கிறது. और उनके ऊपर वो निरंतर दृष्टि के செவி साथ है கவனித்து இருக்கிறது. और उनके कान उनके और लगी रहती है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற பொழுது, तो जब हम परमेश्वर के प्रिय बनकर रहते समय, ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கிற பொழுது, परमेश्वर के लिए प्रिय बनकर जीते समय கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். परमेश्वर हमारी प्रार्थना को सुनेगा உங்கள் ஜெபத்தை கேட்பார். और आपकी प्रार्थनाओं को सुनेगा, உன் கண்ணீரை கேட்பார். आपके आंसुओं को देखेगा, உன் இக்கட்டுக்களை காலத்தை செவி கொடுப்பார். आपके सकेते भरे दिनों में आपकी और कपड़े कान கைவிடப்பட்ட लगाएगा காலத்தை கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். और त्यागे हुए दिनों में परमेश्वर आपका हाथ बढ़ाकर आपको எல்லாரும் संभालेगा। கைவிடலாம். सभी लोग त्यागेंगे ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார். लेकिन परमेश्वर आपको कभी त्यागेगा இதோ नहीं। என் கைகளோ, देखो मेरे हाथ இதோ என் செவிகளோ और देखो मेरे कान உன்னை அடைத்து போகவில்லை. और कुछ भी बंद नहीं हुआ என் है கைகள் முடங்கி और போகவில்லை. मेरे हाथ सूख भी नहीं गए என் हैं செவிகள் மந்தமா இல்லை. और मेरे कान वो मंद भी नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, और आपको आशीर्वाद ना करने ரட்சிக்க कर கூடாதபடிக்கு, और उधार ना करने कर விடுவிக்க கூடாதபடிக்கு, आपको ना छुड़ाना है कर நன்மை செய்ய கூடாதபடிக்கு, और आपको ना भलाई करना है என் कर கரங்கள் मेरे हाथ முடங்கி போகவில்லை. वो सूखे नहीं என் है கரங்களோ और मेरे हाथ குறுகி போகவில்லை. वो सूखे नहीं है, நீட்டப்பட்டு இருக்கிறது. वो सीधा किया गया है ஆயத்தமா இருக்கிறது. और वो निरंतर உன்னை तैयार தூக்கி है எடுக்க, तुम्हें उसमें उभारने के கண்ணீரை लिए துடைக்க. और आंसू को निखारने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அதான் ஆண்டவர் சொன்னார். वही परमेश्वर ने कहा தானியேலை பார்த்து, दानियल को देखकर 9ஆம் அதிகாரம் 23ல வாசிப்போமானா, 9वां अध्याय के 23वें वचन में पढ़ते समय, பிரியமானவனே, हे मेरे प्रिय, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். हाँ तू मेरे लिए अधिक प्रिय मनुष्य है, ஆகினால इसलिए நீ முழங்கால் படியிட்டு और तू घुटना टेक कर வேண்டிக் கொள்ள தொடங்கின முன்பே, जो मांगने से शुरुआत करने से पहले வேண்டிக் ही கொள்ள தொடங்கின முன்பே, जो मांगने से शुरुआत करने से पहले ही பதில் வந்தாயிற்று. उत्तर निकल पड़ा है பதில் வந்தாயிற்று. और उत्तर निकल पड़ा நீ है ஜெபிக்க தொடங்கும் முன்னே, और तू प्रार्थना शुरुआत करने से நாம் पहले ही ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா போதும். हम परमेश्वर के प्रिय रहेंगे तो काफी है। உன் நினைவு தோன்றும் முன்னே, आपके सोच विचार होने से पहले ही, சிந்தையிலே தோன்றும் முன்னே, आप विचार करने से पहले ही ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், आपके लिए आवश्यकता के आशीर्वाद, உங்களுக்கு வேண்டிய நன்மைகள், आपके लिए जो जरूरत की भलाई, உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களை आपके लिए सभी प्रकार के कार्य தேவன் को தந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर देकर चलाने के लिए वो सामर्थ्य परमेश्वर है। हालेलुया। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு ஜெபத்தையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். और कोई भी प्रार्थना को नकारेगा नहीं, ஒரு ஜெபம் ஃபெயில் ஆகாது. कोई भी प्रार्थना हार नहीं होगा லேட் ஆகாது. और उसमें देरी भी नहीं होगा, லேட் ஆகாது. देरी भी नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீ கேட்பதற்கு முன்பதாகவே, आप मांगने से पहले ही, பிரச்சனை சொல்வதற்கு முன்பதாகவே, आपके परेशानी कहने से पहले உன் ही, தேவையை சொல்வதற்கு आपके முன்பதாகவே, जरूरत कहने से पहले நீ ही ஆண்டவருக்கு பிரியமா போதும். आप परमेश्वर के प्रिय रहेंगे तो काफी है। உடனே வாசலை திறப்பார். तुरंत ही परमेश्वर द्वार को உடனே खोलेगा, கதவை திறப்பார். तुरंत ही परमेश्वर दरवाजा உடனே खोलेंगे, வழிகள் வரும். तुरंत ही मार्ग
आपके लिए உடனே आएंगे பாதைகள் और வரும், तुरंत आपके लिए रास्ता आएगा, உடனே சுகம் வரும், तुरंत आपके लिए चंगाई உடனே आएगा, ஆசீர்வாதம் வரும், तुरंत आपके लिए आशीर्वाद आएंगे, தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். आपके जरूरतों को परमेश्वर पूरा करेंगे। हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இதை நீங்க விசுவாசித்தா इसे आप विश्वास करोगे கரங்களை तो விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. हाथों को उठाकर उसके नाम की நான் महिमा ஆண்டவருக்கு कीजिए। பிரியமா ஜெபிக்கிற பொழுது मैं परमेश्वर के प्रिय बनकर प्रार्थना என் करते தேவையை समय கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார், मेरे जरूरतों को निश्चितता से पूरा करेगा நிச்சயமா என் வியாதியை और சுகமாக்குவார். निश्चितता से मेरे रोगों को चंगा வாதை करेगा அணுகுவதில்லை, और कोई विपत्तियां मेरे और नहीं आएंगे நேரிடுவதில்லை, और कोई हानि मेरे और नहीं ஒன்று आएंगे உன் மேல ஒரு கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கை போடுவதில்லை. और कोई भी तुम्हारे विरोध परमेश्वर की इच्छा के बिना हाथ नहीं இன்றைக்கு डालेंगे। விசுவாசம் இருக்குமானா, यदि आज आपके अंदर विश्वास ஆண்டவர் होगा तो, நம்பிக்கை இருக்குமானா, यदि परमेश्वर को भरोसा ஆண்டவருக்கு होगा तो பிரியமா வாழ்ந்து பாருங்க, आप परमेश्वर के प्रिय बनकर जी कर கர்த்தருக்கு देखिए பிரியமா ஜீவித்து और பாருங்க. प्रभु के प्रिय बनकर जी कर தேவனுடைய देखिए। அனுமதி இல்லாமல் परमेश्वर के बिना अनुमति ஒன்று உங்க के தலையில் இருக்க முடி கீழே விழாது. और एक भी सिर का बाल नीचे नहीं गिरेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆகினாலே इसलिए பிரியமா இருக்கிற பொழுது, हम प्रिय बनकर रहते கர்த்தர் समय தம் ஜனத்தின் மேல் பிரியமா இருக்கிறபடினால परमेश्वर अपनी प्रजा के ऊपर प्रिय है, इसलिए ஜனத்தை கர்த்தர் अपनी प्रजा को கைவிட परमेश्वर மாட்டாரு. वो कभी நான் त्यागेंगे नहीं। உங்களுக்காக ஜெபம் பண்ணாம இருந்தா, हाँ, मैं यदि आपके लिए नहीं प्रार्थना நான் करूं तो பாவம் செய்கிறவனா இருப்பேன். मैं पापी ठहरूंगा। அப்ப ஜெபம் तो प्रार्थना பிரியமான ஜெபம் பண்ணுகிற जो போது, प्रिय मनुष्य प्रार्थना करते समय பிரியமான பிள்ளைகள் ஜெபிக்கிற और பொழுது, जो प्रिय बच्चे परमेश्वर को அந்த प्रार्थना करते ஜெபத்தை समय கேட்பாரு. वो परमेश्वर सुनेगा சிங்கக்கு விழுந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, और सिंह के मान में से प्रार्थना करेंगे तो भी सुनेगा। சிறைச்சாலையில ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, आप बंदी गृह में रहकर प्रार्थना करेंगे तो भी सुनेगा அக்கினி ஜுவாலையில ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு, और आग के भट्टी में रहकर प्रार्थना करेंगे तो भी परमेश्वर எந்த सुनेगा நெருக்கத்திலிருந்து கர்த்தர் கேட்பாரு, और कौन से प्रकार के दबावपन से भी पुकारेंगे तो सुनेगा। நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேன், हाँ, दबावपन से परमेश्वर को मैंने पुकारा, பாதாளத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேன். जो अधोलोक से परमेश्वर की और मैंने எந்த पुकारा। நிலைமையிலே இருந்த கர்த்தரை கூப்பிட்டாலும் आप यदि कौन से भी स्थिति में परमेश्वर की ओर देख के ஆண்டவராகிய पुकारेंगे இயேசு तो கிறிஸ்துவானவர் प्रभु यीशु मसीह जो है உங்க ஜெபத்தை आपकी प्रार्थनाओं को கர்த்தர் கேட்பார். परमेश्वर सुनेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஜெபத்தை கேட்பார், वो प्रार्थना को सुनेगा, ஆண்டவர் கேட்பார். परमेश्वर இந்த सुनेगा। 4வது மாதத்திலே इस चौथे महीने में 11வது நாளிலே इस 11वीं तारीख ஆண்டவராகிய में இயேசு கிறிஸ்து प्रभु यीशु உங்க मसीह ஜெபத்தை கேட்பார். आपके प्रार्थना को ஆண்டவருக்கு सुनेगा। பிரியமா வாழ்ந்து பாருங்க, हाँ, परमेश्वर के प्रिय बनकर जी कर கர்த்தருக்கு देखिए, பிரியமா வாழ்ந்து பாருங்க. परमेश्वर के प्रिय बनकर எப்படி जी कर ஆண்டவருக்கு देखिए, நான் பிரியமா வாழணும், किस तरीके से परमेश्वर के இன்னும் प्रिय बनकर ஆண்டவருக்கு जीना பிரியமா है ஜீவிக்கணும், और भी परमेश्वर के प्रिय बनकर जीना இன்னும் है ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், और भी परमेश्वर के प्रिय बनकर जीना இன்னும் என் है பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். और भी मेरे बच्चे परमेश्वर के प्रिय बनकर जीना இவ்வளவு है। பிரியமா வாழ்ந்து பாருங்க. हाँ, इतना प्रिय बनकर जी कर கர்த்தர் செய்கிற देखिए, காரியங்கள் परमेश्वर करने वाले உன் कार्य ஜெபத்தை ஒன்றும் தள்ள மாட்டார். आपके प्रार्थना को कभी एक भी नहीं நீ नकारेगा। கேட்பதற்கு आप முன்பதாகவே, मांगने से पहले நீ ही கேட்பதற்கு முன்பதாகவே, आप मांगने से पहले நீ ही கேட்பதற்கு முன்பதாகவே, आप मांगने से पहले உன் ही நினைவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே, आपके सोच में उत्पन्न होने உன் से पहले வார்த்தைகள் ही வெளிப்படும் முன்பதாகவே, आपके जीवन प्रकट होने से ஆண்டவராகிய पहले ही இயேசுவானவர் प्रभु यीशु சகல मसीह காரியங்களை, वो सभी சகல कार्यों காரியங்களை, को சகல தேவைகளை सभी जरूरतों को கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்ற परमेश्वर வல்லவராக निश्चितता से पूरा करने के लिए सामर्थ्य है। हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। எல்லாரும் கர்த்தரை सभी ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति ரெண்டு करेंगे। கரங்களை உயர்த்தி दोनों हाथों को எல்லாரும் கர்த்தரை उठाकर ஸ்தோத்திரம் सभी பண்ணுங்க. परमेश्वर की स्तुति கர்த்தரை करेंगे। ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर की स्तुति துதிக்கிற कीजिए। துதி, स्तुति करने वाला துதிக்கிற स्तुति, துதி, स्तुति करने वाला தேவனுடைய மகிமை स्तुति, இறங்கி வரட்டும். परमेश्वर की महिमा उतरने துதிக்கிற பொழுது दीजिए। स्तुति करते தேவனுடைய समय மகிமை இறங்கி परमेश्वर की महिमा உன் उतर கண்ணீரை कर துடைக்கட்டும். आपके आंसू கண்ணீரை निकाले जाने दीजिए। துடைக்கட்டும். आपके आंसू கவலைகள் निकाले மாறட்டும். जाने, आपके चिंता बदल விளைவுகள் जाए, மாறட்டும். आपके निर्भरताएं நிந்தைகள் बदल மாறட்டும். दीजिए, निंदाएं बदल ஓ, दीजिए। பிரைஷாலா, தீனா நாமா, தூரா ராபா, பௌரி காமா, ஓ, ஷகா, நிகாமா, மீனா நாமா, தூரா ராபா, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम எல்லா से தடைகள் மாறட்டும். सभी रुकावट बदल எல்லா दीजिए। தடைகள் மாறட்டும். सभी रुकावट बदल சத்தத்தை दीजिए। கேட்டுக்கொண்டு இருக்கிற आवाज को सुनने ஒவ்வொரு वाले பிள்ளைகள் மேலே हर एक बच्चे के ऊपर விசேஷமான அபிஷேகம், विशेष प्रकार का விசேஷமான अभिषेक, வல்லமை, विशेष प्रकार की ஜெப सामर्थ, ஆவி, ये प्रार्थना की இப்பொழுது आत्मा ஊற்றப்படட்டும். अभी उंडलने दीजिए இப்பொழுது परमेश्वर, ஊற்றப்படுவதாக. अभी उंडलने இப்பொழுது दीजिए, ஊற்றப்படுவதாக. अभी उंडलने எல்லா दीजिए। अंधकारத்தின் सारे ஆவிகளை अंधकार की आत्मा இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से அழிக்கப்பட்டு போவதாக. सभी नष्ट हो जाए, அழிக்கப்பட்டு போவதாக. सभी नाश हो जाए। தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக. परमेश्वर की महिमा उतर कर आ दीजिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, நாம் பிரியமாய் இருக்கிற போது हम प्रिय बनकर रहते समय ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर ஜெபங்களை கேட்கிறார். हमारी प्रार्थनाओं को सुनने वाला தாவீது சொல்லுகிறார், वही दाऊद कहता है 18ஆம் சங்கீதத்திலே 18वां भजन संगीता में 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसका 6वां वचन पढ़ते அவர் समय சொல்லுகிறாரு, वो कहता है சோத்திர 18ஆம் சங்கீதம் 18वां भजन संगीता 6வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 6वां
19वां वचन पढ़ते समय எனக்குண்டான நெருக்கத்திலே अपने संकट के में கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், मैंने यहोवा परमेश्वर को அவரை நோக்கி पुकारा அபயமிட்டேன். और उसके और दुहाई दी அவர் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு और परमेश्वर मेरी आवाज என் கூப்பிட सुनकर சன்னதியில் போய் ஏறிற்று, செவிகளில் போய் ஏறிற்று. और मेरी दुहाई उसके पास पहुंचकर ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தாவீது ஜெபத்தை கேட்டார், हाँ, दाऊद की प्रार्थना को सुना, நெருக்கத்துல கூப்பிட்டாரா, उसके संकट में पुकारा, இக்கட்டில கூப்பிட்டாரா, उसके सकेती में पुकारा, கர்த்தர் கேட்டாரா, परमेश्वर ने सुना, கர்த்தர் கேட்டு परमेश्वर सुनकर விசாலத்தில் வைத்தாரா, और उसे विस्तार जगह में ஜெபத்தை रखा தள்ளாமலோ और मेरे प्रार्थना को ना அவர் न என் மேல் करते வைத்த हुए கிருபைகளை और मुझ पर रखा हुआ अनुग्रह இருந்தாரே. उसे ना हटाए हुए रखा। ஹalleluya हालेलुया। ஜெபித்து பாருங்க, हाँ, प्रार्थना करके देखिए கர்த்தருக்கு பிரியமானது ஜெபித்து और பாருங்க. परमेश्वर के प्रिय बनकर प्रार्थना करके देखिए ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஜெபித்தாக்க ஜெபம் பதிலே வராது. और परमेश्वर के ना प्रिय प्रार्थना रहेगा तो उसके लिए उत्तर ही नहीं आएगा। கர்த்தருக்கு பிரியமா ஜெபித்து பாருங்க. परमेश्वर के प्रिय बनकर प्रार्थना करके देखिए। हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவருக்கு பிரியமா ஜெபித்து பாருங்க. परमेश्वर के प्रिय बनकर प्रार्थना करके நிச்சயம் देखिए। ஆண்டவராகிய தேவன் निश्चय प्रभु இந்த நாலாவது परमेश्वर மாதத்திலே इस चौथे महीने உங்க के ஜெப வாழ்க்கையிலே आपके ஒரு प्रार्थना के जीवन மாற்றத்தை में தர வல்லவராக एक இருக்கிறார். बदलाव उनको देने के लिए वो ஒரு सामर्थ्य மாற்றத்தை है। தர வல்லவராக एक இருக்கிறார். बदलाव उनको देने के लिए सामर्थ्य ஒரு है। நூற்றுக்கு அதிபதி एक 100 का जुबेदार நூற்றுக்கு அதிபதி கேட்டான், एक जुबेदार ने पूछा ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், एक ही एक शब्द कहो, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். एक ही एक शब्द कहो। அந்த ஒரு வார்த்தையில वो एक शब्द में எத்தனை ஆசீர்வாதம், कितने आशीर्वाद எத்தனை நன்மை. और कितने भलाइयां। கானான ஸ்திரீ சொன்னா, वो कानानी स्त्री ने कहा துணிக்க वो टुकड़ा கீழே விழுந்து போற துணிக்கு वो नीचे गिरने वाले टुकड़े ஆசீர்வாதம் இருக்கிறது. में आशीर्वाद है। ஜெபத்தை தள்ளல ஆண்டவன். प्रार्थना को नकारा नहीं जबत परमेश्वर, तलल है। प्रार्थना को नकारा नहीं। பிரியமா வாழ்ந்து பாரு, वो प्रिय बनकर जी कर देखे, கர்த்தருக்கு பிரியமா ஜீவித்து பாரு. परमेश्वर के प्रिय बनकर जी कर देखे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து और பாரு. प्रभु के प्रिय बनकर जी कर देखे। ஆண்டவராகிய தேவன் प्रभु இதுவரைக்கும் வாழ்க்கையிலே अभी तक आपके பதில் जीवन பெறாத में ஆசீர்வாதம், जो ना उत्तर देने वाला பதில் வராத आशीर्वाद, ஆசீர்வாதம், जो अभी तक ना उत्तर आए हुए பதில் आशीर्वाद, பெறாத நன்மைகள், जो ना आए हुए भलाइयां, இதுவரைக்கும் கிடைக்காத நன்மைகள், अभी तक ना मिले हुए भलाइयां நான்காவது इस மாதத்திலே चौथे महीने में இந்த பரிசுத்த நாளிலே इस पवित्र दिनों में உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन में தேவன் தந்து परमेश्वर देकर நிச்சயமாய் निश्चितता से ஆசீர்வதிக்க வல்லவராக वो இருக்கிறார். आशीर्वाद करने के लिए सामर्थ्य है। हालेलुया 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 हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। हालेलुया हालेलुया। நான்காவதாக और चौथा जो है கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது परमेश्वर के हम प्रिय बनकर रहते ஸ்தோத்திரம். समय யோபின் புஸ்தகத்துல अय्यूब की किताब पर ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் उसके 8वां अध्याय 29வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 29वां वचन पढ़ते समय ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 8वां अध्याय में ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம் 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 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. और वहां पर लिखा गया है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம் 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 8ஆம் அதிகாரத்துல 8वां अध्याय में ஸ்தோத்திரம் அங்கே ஆண்டவராகிய தேவன் वहां प्रभु परमेश्वर ஸ்தோத்திரம் 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 ஆண்டுக்கு பிரியமா ஜீவிக்கிற பொழுது जब हम परमेश्वर के प्रिय बनकर जीते समय ஆண்டு எப்போதும் கூட இருப்பாராம். परमेश्वर निरंतर हमारे संग रहेंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம் அங்கே ஆண்டவராகிய தேவன் वहां प्रभु परमेश्वर கர்த்தருக்கு எப்போதும் பிரியமா ஜீவிக்கும்போது यदि हम परमेश्वर के निरंतर प्रिय बनकर जीते எந்த समय சூழ்நிலையிலும் कौन से भी परिस्थितियों में எந்த और நிலைமையிலும் कौन से भी स्थितियों में கர்த்தர் परमेश्वर பிரியமா இருக்க वो हमारे प्रिय रहने के அவர் लिए வல்லவராய் இருக்கிறார். वो सामर्थ्य परमेश्वर है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் स्तुति हो, स्तुति हो। ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर எப்பொழுதுமே वो निरंतर ही எந்த சூழ்நிலையிலும் वो कौन से भी परिस्थिति எந்த में और நிலைமையிலும் कौन से भी स्थिति में கர்த்தர் நம்மோடு கூட वो परमेश्वर हमारे அவர் संग இருக்கிறவர். वो रहने वाला है। ஹalleluya हालेलुया। யோவான் என்னும் சுவிசேஷ புத்தகத்துல யோவான் की सुसमाचार की किताब 8ஆம் पर அதிகாரம் 8वां अध्याय ஸ்தோத்திரம் 29வது வசனத்தை வாசிக்கிற பொழுது उसका 29वां वचन पढ़ते என்னை समय அனுப்பினவர் और मुझे भेजने वाला என்னுடனே கூட இருக்கிறார். वो मेरे संग है பிதாவுக்கு பிரியமானதை செய் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் और पिता का प्रिय में सर्वदा करता அவர் हूं, என்னை इसलिए தனியே இருக்க விடவில்லை. वो मुझे कभी एकांत छोड़ते नहीं है। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப महिमा நாம் हो। ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது तो जब हम परमेश्वर के प्रिय बनकर நாம் रहते समय கர்த்தருக்கு
பிரியமா இருக்கிற பொழுதோ हम यहोवा के प्रिय बनकर रहते समय ஆண்டவராகிய தேவன் प्रभु यहोवा परमेश्वर நம்ம கூடவே இருப்பாரா? वो हमारे संग ही रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற போது परमेश्वर के जब हम प्रिय बनकर रहते समय, வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா यदि आपके चाल चलन परमेश्वर के प्रिय होंगे तो சத்துருக்களையும் और आपके शत्रुओं को சமாதானமாகும்படி செய்வார். वो आपसे मेल कराने लगाएगा। நாம் அவருக்கு பிரியமா இருக்கிற பொழுது और जब हम उनके प्रिय बनकर रहते அவர் समय எப்பொழுது நம்மை காப்பாற்றுவார். अब वो निरंतर हमें वो रक्षा करेगा। நாம் பிரியமாய் ஜீவிக்கிற और பொழுது हम प्रिय बनकर जीते समय நம் சிறையிருப்பை மாற்றுகிறார். हमारे दासों बंधुआएं को बदलेगा। நாம் பிரியமாய் ஜீவிக்கிற பொழுது और जब हम प्रिय बनकर जीते समय கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறவர். परमेश्वर हमारी प्रार्थना को सुनने वाला। ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவது और चौथा जो है, கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போமானால் जब हम परमेश्वर के प्रिय बनकर रहेंगे तो ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर அவர் எப்போதுமே நம்மோடு கூட இருக்கிறார். वो निरंतर हमारे संग रहता है। இயேசுவானவர் यीशु मसीह பிதாவுக்கு पिता के लिए பிரியமான செய்கிறபடினால वो प्रिय काम करते हैं, इसीलिए அவர் எப்பொழுதும் वो निरंतर என்னை தனியே இருக்க விடல, मुझे अकेला नहीं छोड़ा, கூடவே இருக்கிறார். वो संग ही रहता है परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பானவர்களே, प्रिय लोगों, சோத்திரம், ஆண்டவர் கூடவே இருக்கிறார். हाँ परमेश्वर हमारे संग ही रहते हैं। நாம உறங்கினாலும் हम सोए तो भी, நாம் தூங்கினாலும் हम झपकी लगाए तो இயேசு भी, தூங்காம நம்மோடு இருக்கிறார். यीशु ना सोते हुए हमारे संग है। வனாந்திரத்தின் பாதையிலே போனாலும் और जंगलों के मार्ग में चलते समय அழுகையின் भी, பள்ளத்தாக்கிலே போனாலும் और जो मौत के आंसू की तरह மரணத்தின் பள்ளத்தாக்கிலே போனாலும் मृत्यु के तराई में जाए तो भी கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। உங்களோடு கூட இருக்கிறார். वो आपके संग है। அதான் தாவீது சொன்னார், वही दाऊद ने कहा, நான் அழுகையின் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் जो मैं मौत के अंधेरे के तराई में चलूं तो भी கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर मेरे संग है। நான் பயப்படல. मैं नहीं डरूंगा। ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும். आपकी लाठी मुझे संभालेगा, மரண तसल्ली देगा। இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து போனாலும் जो मौत के अंधेरे के तराई में मैं चलूं तो भी, சமுத்திரத்தின் ஆழத்திலே போனாலும் और जो समुद्र के गहराई में मैं जाऊं तो பூமியின் भी, கடையாந்தது எங்க போனாலும் और पृथ्वी की चोर तक मैं कहां भी जाऊं तो भी, என் வனாந்தர வாழ்க்கையிலே கடந்து போனாலும் और मेरे जंगलों की मार्ग हो तो भी, இக்கட்டின் வாழ்க்கையிலே கடந்து போனாலும் और सकेती मेरे जीवन में होकर चले तो भी, தாய் தகப்ப என்னோடு கூட வரல, और मेरे माता पिता मेरे संग नहीं है, நம்பின மக்க வரல, और मेरे भरोसे के वे लोग मेरे साथ नहीं है, சிநேகிதர் வரல, और जो मित्र यार मेरे साथ नहीं மனைவி है, வரல, और पत्नी नहीं आई, புருஷன் வரல, पति नहीं आई, பிள்ளைகள் வரல, बच्चे नहीं आए, யார் வராங்களோ இல்லையோ कोई आए या ना கர்த்தர் आए, கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வருகிறவர். लेकिन परमेश्वर अंत तक हमारे संग वो आने वाला। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கூட இருக்கிறவர். यीशु हमारे संग रहने वाला। பயப்படாத, आप डरो मत, கலங்காத, आप चिंतित मत होइए। மலையை பார்த்து பயப்படாத, हाँ पहाड़ को देखकर मत அந்த डरिए, பிரச்சனை பார்த்து பயப்படாத, परेशानी को देखकर मत डरिए। யாரும் கூட இல்லையா? और कोई आपके साथ नहीं है கர்த்தரும் क्या? கூட இருக்கிறாரு. परमेश्वर आपके साथ है, அதை பயப்படாத, इसलिए आप डरो मत। சர்வத்தையும் படைத்த ஆண்டு என்னோடு கூட हाँ, இருக்கிறார். सभी सृष्टिकर्ता हमारे साथ உங்களை परमेश्वर ரட்சித்த है। ஆண்டவர் கூட இருக்கிறார். आपको उद्धार किया परमेश्वर आपके உங்களை साथ है। அபிஷேகம் பண்ணினவர் கூட கூட இருக்கிறார். आपको अभिषेक किया परमेश्वर आपके साथ है। அவர் கைவிட மாட்டார். वो कभी भी आपको त्यागेगा உங்களை नहीं, ஏந்தி கொள்ளுவா, आपको थाम लेगा, உங்களை தாங்கி கொள்ளுவா, आपको उठा लेगा, உங்களை சுமந்து கொள்ளுவார். आपको संभाल लेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வனாந்தரத்தை எப்படி கடக்க முடியும்? इस जंगल के मार्गों को कैसे मैं पार இந்த करूंगा, சமுத்திரத்தை எப்படி கடக்க और முடியும்? इस समुद्र को कैसे मैं पार करूंगा। கவலைப்படாத. आप चिंता मत இயேசு कीजिए, கூட இருக்கிறார். यीशु आपके साथ है, இயேசு கூட இருக்கிறார். यीशु आपके साथ है, ரட்சித்த ஆண்டவர் கூட இருக்கிறார். आपको उद्धार किया परमेश्वर आपके साथ है। ஹல்லேலூயா. இந்த हालेलुया। சோதனை எப்படி கடக்க முடியும்? इस परेशानी को कैसे मैं पार இந்த करूं, பலவீனத்தை எப்படி கடக்க முடியும்? इस निर्बलता को कैसे मैं पार இந்த करूं, பிரச்சனை எப்படி கடக்க முடியும்? इस परेशानी को मैं कैसे पार करूं। கவலைப்படாத, आप चिंता मत होइए, கவலைப்படாத, चिंता मत होइए, இயேசு கூட இருக்கிறார். यीशु आपके संग है, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். यीशु आपके संग है। நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா போதும். लेकिन आप परमेश्वर के प्रिय रहेंगे तो काफी है। இயேசுக்கு பிரியமா இருந்தால் போதும். आप यीशु के लिए प्रिय बनकर रहेंगे तो काफी கர்த்தருக்கு है। பிரியமா இருந்தா போதும். आप यहोवा का प्रिय बनकर रहेंगे तो இயேசு काफी எந்த है। சூழ்நிலையிலும், यीशु कौन सी भी परिस्थिति எந்த में, நிலைமையிலும் कौन सी भी स्थिति में அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். वो आपसे कभी दूर नहीं हटेंगे। அதான் யோசுவாவை பார்த்து சொன்னார், वही यीशुआ को देखकर நான் परमेश्वर மோசே कहा, கூட இருந்தது போல जिस प्रकार मैं मूसा के उनको संग था, இருப்பேன்। मैं तेरे संग भी रहूंगा। உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், और जिस प्रकार तू जीवित உயிரோடு रहेगा, இருக்கிற நாளெல்லாம் जीवन के दिन நான் तक உன்னோடு இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। உன்னை விட்டு விலக மாட்டேன். और तुझसे मैं दूर नहीं உன்னை हटूंगा, கைவிட और மாட்டேன். तुझे मैं त्यागूंगा நான் नहीं, உன் கூட இருப்பேன். और मैं तेरे संग உன்னை रहूंगा, கரம் பிடித்து நடத்துவேன். और तेरा हाथ धर कर உன்னை चलाऊंगा, தாங்கி और நடத்துவேன். तुझे थाम कर मैं உன்னை चलाऊंगा, சுமந்து நடத்துவேன். और तुझे उठा कर मैं चलूंगा। கர்த்தர் வாக்கு பண்ணினது போல परमेश्वर जिस प्रकार இன்றைக்கு वाचा உங்களை बांधा பார்த்து है,
கர்த்தர் சொல்லுகிறார். आज आपको देखकर परमेश्वर कहते யார் हैं இருக்கிறார்கள் இல்லையோ, और कोई चाहे हो या ना हो, கர்த்தர் கூட இருக்கிறார். लेकिन परमेश्वर आपके संग है. உன் தகப்பன் இல்லையா, आपका पिता नहीं கர்த்தர் है, இருக்கிறார். लेकिन परमेश्वर है. தாய் இல்லையா, माता नहीं है क्या, கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर आपके संग உன் है. சொந்த பந்தம் இல்லையா, आपके रिश्तेदार नहीं है क्या, கர்த்தர் கூட இருக்கிறார். लेकिन परमेश्वर आपके நீ संग है. நம்பின மக்கள் இல்லையா, आप भरोसे के लोग கர்த்தர் आपके साथ கூட नहीं இருக்கிறார். है, लेकिन परमेश्वर आपके संग है. கவலைப்படாத, आप चिंतित मत होइए. இயேசு வருகிற வரைக்கும் यीशु के அவர் आगमन உன் तक கூட இருப்பார். वो आपके संग रहेंगे. சொந்தம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். हाँ, रिश्तेदार थोड़े समय तक, தாய் தகப்பன் கொஞ்ச நாளைக்கு தான், माता पिता थोड़े समय तक है, நண்பர்கள் கொஞ்ச और நாளைக்கு தான், दोस्त यहाँ थोड़े समय तक புருஷ है, மனைவி கொஞ்ச और நாளைக்கு தான், पति पत्नी थोड़े समय तक है, பிள்ளைகள் கொஞ்ச நாளைக்கு தான். बच्चे थोड़े दिन तक ஆனால் है. இயேசு கிறிஸ்துவோ लेकिन यीशु मसीह जो நம்மை है உன்னதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற वो வரைக்கும் हमें उन्नत तक ले जाने அவர் तक நம்மோடு கூட वो இருக்கிறார். हमारे संग रहने இதோ वाला. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து देख இருக்கிறேன், मैं तेरे तुझे अपने हथेली में रचाया கண்மணி போல हूँ உன்னை और காத்துக்கொள்வேன். मेरे हाथों की आंखों के पुतले के समान रक्षा करूंगा. हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆதியாகம புத்தகத்திலே उत्पत्ति की किताब पर 39ஆம் அதிகாரத்திலே 39वां अध्याय இரண்டாவது में வசனத்தை வாசிப்பீர்களானா, उसका दूसरा वचन पढ़ते समय யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். यूसुफ के साथ परमेश्वर थे எங்கெங்க போனாரோ और वो जहां जहां गया கர்த்தர் கூட இருந்தார். वहां सब परमेश्वर उसके संग थे. கிருபை வைத்தார், उसके ऊपर करुणा रखे, போது கிருபை வைத்தார். उसके ऊपर करुणा रखे. ஹalleluya. हालेलुया. போத்திபார் வீட்டுல போனார், और पोतीफार के घर पे கூட गया. இருந்தாரு. हाँ, वहां पर ही था. அந்த யோசேப்பு போத்திபார் யோசேப்பு நிமித்தம் इस यूसुफ के कारण அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாரு. उस घर को आशीर्वाद किए. அந்த போத்திபார் வீடு उस ஆசீர்வதிக்கப்பட்டது. पोतीफार का घर आशीर्वाद के समान दिखाई दिया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की நீங்க महिमा பிரியமா हो. வாழ்ந்து பாருங்க, आप प्रिय बनकर जी कर देखिए, பிரியமா வாழ்ந்து பாருங்க. आप प्रिय बनकर जी कर देखिए. இடத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கிறார், जगह को देखकर आशीर्वाद नहीं करता சூழ்நிலை है பார்த்து தேவன் और ஆசீர்வதிக்கிறார். परिस्थितियों को देखकर आशीर्वाद नहीं करता है. हालेलुया, हालेलुया, ஹalleluya. हालेलुया. வியாபாரம் हाँ, धंधा, வியாபாரம் व्यापार, இடம் சரியில்லை, जगह नहीं ठीक है வீடு இடம் சரியில்லை, और घर जगह नहीं ठीक है. வாசல் படி சரியில்லை, हमारे जो दरवाजा ठीक नहीं है சோது கிச்சன் சரியில்லை, और किचन ठीक नहीं है. பெட்ரூம் சரியில்லை. हाँ, बेडरूम सही नहीं है. வாஸ்து பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பது हाँ, கிடையாது. जो वास्तव को देखकर परमेश्वर आशीर्वाद नहीं करते हैं. ஹalleluya. हालेलुया. அவன் செஞ்சிட்டான், हाँ, उसने कर दिया, இவன் செஞ்சிட்டான், इसने कर दिया, அதெல்லாம் தடப்படாது. उसके द्वारा रुकावट नहीं தேவன் होगा. கூட இருந்தா परमेश्वर आपके संग रहेंगे तो வனாந்தரமானாலும் वो चाहे रेगिस्तान क्यों ना கர்த்தர் हो ஆசீர்வதிப்பார். वहां पर परमेश्वर आशीर्वाद கூட करेंगे. இருந்தபடியினால वो संग थे इसीलिए போத்திபால் வீட்டை ஆசீர்வதிச்சாரு. उस पोतीफार के घर को आशीर्वाद किए. அந்த போத்திபால் उस पोतीफार கர்த்தர் கூட இருப்பதை கண்டு கொண்டான். परमेश्वर उसके संग रहते हुए उसे जान लिया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இதேபோல வேதத்தில் अनेक மக்களை பார்க்கலாம். उसी तरह शास्त्र में कई लोगों को देख सकते हैं. யோசுவாவை ஆசீர்வதித்தார், और योशु को परमेश्वर आशीर्वाद किए. யோசுவாவை ஆசீர்வதித்தார். और योशुआ को परमेश्वर आशीर्वाद किए. சாமுவேலை கர்த்தர் एक ஆசீர்வதித்தார். सामुएल को परमेश्वर आशीर्वाद கர்த்தர் किए. கூட இருந்தபடியினால परमेश्वर उनके संग थे इसलिए எசேக்கியேல் ராஜா ऐसे के राजा போன இடமெல்லாம் वो जहां कहीं गया கர்த்தர் காரியங்களை परमेश्वर उसके सारे अनुकूल कार्य மாற்றி को தந்தாராம். अनुकूल के समान ஏன்னா बदल कर கர்த்தர் दिया கூட இருந்தார். क्योंकि परमेश्वर उसके संग இன்னைக்கு थे. உங்களுக்கு கூட आज आपके साथ இன்னைக்கு भी உங்களோடு கூட आज आपके साथ भी கர்த்தர் இருப்பாரானா, परमेश्वर यदि रहेंगे तो தேவன் இருப்பாரானா, प्रभु यदि रहेंगे तो நிச்சயமா निश्चितता से கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीर्वाद கர்த்தர் கூட करेंगे. இருக்கணுமா? यदि परमेश्वर संग रहना है क्या இந்த கஷ்ட காலத்துல, इस कष्टों के कालों இந்த में பொல்லாத காலத்துல, इस बुरे कालों में ஹalleluya, हालेलुया இந்த சோத வைரஸ் பரவி கொண்ட காலத்துல, इस वायरस फैलने वाले दिनों में இந்த வியாதி பரவி கொண்ட நாட்களில் और ये बीमारियां फैलने वाले दिनों में கூட இருக்கணும். परमेश्वर संग रहना அவர் है. கூட இருக்கணுமா? वो संग रहना है क्या ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். हाँ, परमेश्वर के लिए प्रिय ஒவ்வொரு रहना நாளும் प्रत्येक दिन ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. परमेश्वर के प्रिय बनकर ஒவ்வொரு रहना நாளும் प्रत्येक दिन ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. मैं परमेश्वर का प्रिय बनना है. காலை எழும்பின உடனே सुबह उठते ही ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். परमेश्वर के प्रिय बनकर जीना है. ஒப்பு கொடுங்க. अर्पण कीजिए இரவு படுக்கைக்கு வரும்போது और रात को सोने से पहले யோசித்து பாருங்க, जरा सोच कर இந்த देखिए இரவு பகல் முழுவதும் आज सुबह से लेकर பிரியமா வாழ்ந்தேனா, क्या मैं परमेश्वर के प्रिय बनकर जिया क्या பிள்ளைகள் பிரியமா வாழ்ந்ததா, मेरे बच्चे प्रिय बनकर रहे थे क्या குடும்பம் பிரியமா இருந்ததா, मेरा परिवार प्रिय बनकर था क्या சரண்டர் ஆவுங்க. ऐसे अपने आप को अर्पण कीजिए எங்க நான் பிரியமா வாழல, कहां पर मैं प्रिय बनकर नहीं जिया பிரியமா ஜீவிக்காம போயிட்டேன். कहां पर ना प्रिय होकर मैं जिया अर्पण कीजिए ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया இயேசு இல்லாம बिना यीशु வாழ்க்கை के வாழாதீங்க. जीवन मत जिए இயேசு இல்லாம और बिना यीशु குடும்பத்தை के நடத்தாதீங்க. परिवार को चलाओ मत இயேசு இல்லாம बिना मसीहा பிள்ளைகளை के வளர்க்காதீங்க. बच्चे को बढ़ाइए मत இயேசு இல்லாம बिना यीशु के பிசினஸ் பண்ணாதீங்க. और बिजनेस मत இயேசு कीजिए இல்லாம बिना यीशु के வேலைக்கு போகாதீங்க. काम पर मत जाइए ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया எங்க போனாலும் जहां कहीं இயேசு जाए கூட இருக்கணும். यीशु आपके संग रहना அதுக்கு है பிரியமா வாழணும். उसके लिए प्रिय बनकर
जीना है, மனுஷனுக்கு அல்ல, मनुष्य के लिए नहीं, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து परमेश्वर के लिए प्रिय बनकर जी के दिखाइए। तब परमेश्वर சதா காலங்களிலும், सभी எல்லா कालों में, சூழ்நிலையிலும், सभी परिस्थितियों எல்லா में நிலைமைகளிலும் और सभी स्थितियों में கர்த்தர் நம்ம கூட இருப்பார், परमेश्वर हमारे संग குடும்பத்தோடு रहेंगे, இருப்பார், वो आपके संग பிள்ளைகளோடு रहेंगे, இருப்பார், बच्चों के संग रहेंगे, வியாபாரத்தோடு இருப்பார், और व्यापार के संग தொழிலோடு रहेंगे, இருப்பார், और धंधाओं के சகல साथ காரியத்திலும் கர்த்தர் கூட இருப்பார். सभी कार्यों में परमेश्वर संग रहेंगे। தோல்வி நமக்கு இல்ல, हार हमारे लिए नहीं, சோத்ர சாத்தானுக்கு, शैतान के लिए है, ஜெயம் நமக்கு, और विजय हमारे लिए है, ஆசீர்வாதம் நமக்கு, आशीर्वाद हमारे लिए है, நன்மைகள் நமக்கு. भलाइयां हमारे लिए ஆகினாலே है। इसलिए இந்த மகிமையான வேளையிலே इस महिमा भरे समय पर ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही உங்களை आपको, கர்த்தர் परमेश्वर கூட இருந்து वो संग रहकर எல்லா விதத்திலும் सभी बातों से கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीर्वाद करेगा। நம்முடைய வழிகள் हमारे मार्ग கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா यदि परमेश्वर का प्रिय रहेगा तो சத்துருக்களையும் और शत्रुओं को भी சமாதானமாகும்படி वो हमसे मेल करने लगाएगा। நாம் பிரியமா இருக்கிற பொழுது तो हम प्रिय बनकर रहते समय இந்நாளும் நம்மை காப்பாற்றும். निरंतर परमेश्वर रक्षा நாம் करेगा। பிரியமா இருக்கிற பொழுது हम प्रिय बनकर रहते समय கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும். परमेश्वर बंधुआई को बदलेगा। நாம் பிரியமா இருக்கிற பொழுது हम प्रिय बनकर रहते समय கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். परमेश्वर प्रार्थना को सुनेगा। நாம் பிரியமா இருக்கிற हम பொழுது प्रिय बनकर रहते समय கர்த்தர் கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेंगे। நாம் பிரியமா இருக்கிற போது हम प्रिय बनकर रहते समय கர்த்தர் நமக்கு பலனை தருவார். परमेश्वर हमारे लिए प्रतिफल को देंगे, வைத்திருக்கிற பலன். जो रखे हुए प्रतिफल। ஹalleluya. हालेलुया। யோபின் புத்தகத்துல अय्यूब के गीता पर 33ஆம் அதிகாரம் 33वां अध्याय சோத்திரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானா, उसका 26वां वचन पढ़ते समय சோத்திரம் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, वो परमेश्वर की ओर देखकर प्रार्थना करते समय அவன் அவருடைய சமூகத்தை நோக்கி சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி और जो उसकी प्रशंसा को देखते समय அவர் அவன் மேல் பிரியமாகி और वो उस पे प्रसन्न அந்த रहकर மனுஷனுக்கு उस मनुष्य को அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். उसके धर्म की जो प्रतिफल को देगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। பலனை கொடுக்கிறவர், वो प्रतिफल को देने वाला, கூட இருக்கிறவர், वो संग रहने वाला பிரியமா இருக்கிற और போது प्रिय रहते समय நமக்கு வேண்டிய பலன். हमारे आवश्यकता के प्रतिफल। ஹalleluya. हालेलुया। என்ன பலன் வேண்டுமோ हाँ, जो प्रतिफल चाहिए எத்தனை கர்த்தர் தருவார். वो सभी कुछ परमेश्वर देंगे। செய்கைக்கு பலன், हमारी जो कार्य के लिए क्रिया प्रतिफल, के फल, हमारी क्रियाओं का प्रतिफल ஜெபத்துக்கு பலன், और प्रार्थना का प्रतिफल விசுவாசத்துக்கு और பலன், विश्वास का प्रतिफल, பரிசுத்தத்துக்கு பலன். पवित्रता की प्रतिफल। ஹalleluya. हालेलुया। தேவ சித்தத்துக்கு பலன். और परमेश्वर की इच्छा का प्रतिफल। ஹalleluya. हालेलुया। இப்படி ஆண்டவர் பலனை தந்துகிட்டே போவார். इस प्रकार परमेश्वर प्रतिफल देते ही जाएंगे। ஆகினால इसलिए இந்த 4வது மாதத்துல इस चौथे महीने में கர்த்தர் आपको परमेश्वर நிறைவான பலனை தருகிறவர். बहुतायत प्रतिफल देने वाला परमेश्वर है। சோத்திரம். ரூத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. वही रूत के बारे में कहा गया है, செய்கைக்கு தக்க आपके कार्य के अनुसार நிறைவான பலன். एक परिपूर्णता की भलाई है। பார்க்கல. हाँ, उसने सोचा भी நிறைவான नहीं, பலன். एक परिपूर्णता की प्रतिफल। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। 4வது மாதத்தில் इस चौथे महीने में எதிர்பார்க்காத பலன் தருகிறார். आप अपेक्षा ना करने वाले प्रतिफल को देने वाला है। காண மாட்டாய், आप हवा को नहीं देखोगे மழை காண और மாட்டாய். बरसात को नहीं ஆனால் देखोगे, ஆண்டவராகிய தேவன் लेकिन प्रभु परमेश्वर உன்னுடைய சகல இடத்திலும் आपके सभी जगहों में நிறைவான பலனை தருவார். एक बहुताई प्रतिफल देंगे। எத்தனை பேர் விசுவாசி? कितने लोग विश्वास करते हो? ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதனால हम परमेश्वर के प्रिय बनकर रहते समय 5 விதமான ஆசீர்வாதத்தை ये 5 प्रकार के आशीर्वादों को தருவார். परमेश्वर हमें देगा। தேவனுக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने आपको दिए हैं। விசுவாசிக்கிறவங்க ऐसा विश्वास करने वाले இருக்கிற இடங்களில் और रहने वाले जगहों में முழங்கால் आप படியிட்டு घुटना टेक என்னை कर ஒப்பு கொடுக்கிறேன். अर्पण करता நான் हूँ। பிரியமா வாழ मैं प्रिय बनकर நான் जीने ஒப்பு के लिए கொடுக்கிறேன். मैं अर्पण करता हूँ। ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க ऐसा अर्पण करने वाले लोग வலது கரத்தை உயர்த்தி अपने दाहिने हाथ को உன்னை उठाकर ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். थोड़े समय स्तुति करके प्रार्थना करेंगे। परमेश्वर आपको आशीर्वाद करेगा। குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर आपके परिवार को आशीर्वाद करे। சோத்திரம் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் நல்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நல்ல ஆண்டவரே, சோத்திரம் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் நல்ல ஆண்டவரே. தேடுகிறேன் அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை தீர்க்கும்
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாமம் வாழ்க. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद. எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டமா அந்த ஆராதனை கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். अभी तक इस आराधना को आशीर्वाद करके दिया कृपा के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். उनके शब्दों के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய வழிகள் यदि एक का चाल चलन பிரியமாயிருந்தால் परमेश्वर के प्रिय हो तो சத்துருவையும் और शत्रु को भी சமாதானமாகும்படி उनके साथ मेल करने लगाएगा. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் हमारी चाल चलन परमेश्वर के प्रिय हो तो ஆண்டவர் என்னாலும் காப்பாற்றுவார். परमेश्वर निरंतर हमें रक्षा நம்முடைய करेगा. வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் हमारी चाल चलन परमेश्वर के प्रिय हो तो சிறையிருப்பை மாற்றுவார். हमारी बंधुआई को बदलेगा. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் हमारी चाल चलन परमेश्वर के प्रिय हो तो ஜெபங்களை கேட்பார். हमारी प्रार्थनाओं को सुनेगा. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் और हमारी चाल चलन परमेश्वर के प्रिय हो तो எப்போதும் கூட இருப்பார். वो निरंतर हमारे संग रहेगा. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் हमारी चाल चलन परमेश्वर के प्रिय हो तो நிறைவான பலனை தருவார். एक बहुतायी प्रतिफल हमें இப்படிப்பட்ட देगा. ஆசீர்வாதத்தினாலே इस प्रकार के आशीर्वादों से எல்லார் மேலும் और सभी के ऊपर கர்த்தர் கடந்து வந்து परमेश्वर उतर कर आकर நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து एक बहुतायी आशीर्वाद देकर आशीर्वाद करने के लिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியோடு துதிக்கிறோம். धन्यवाद की स्तुति करते हैं. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही மட்டமான ஆராதனை பொறுப்படுத்து अभी तक इस आराधना को जिम्मा लेकर இந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपने चला कर आए बड़ी कृपा के लिए स्तुति எங்களோடு हो. பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आपने हमसे बात की शब्दों के लिए स्तुति हो. நாளையில வார்த்தை கேட்ட எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி इस दिनों में शब्दों के सुनो में सभी लोगों पर आपके अनुग्रह उतर कर ஜீவித்து आपके अंदर प्रिय बनकर जीने के लिए 5 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள इस 5 प्रकार के आशीर्वाद पाने के लिए ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் हर एक को आप अनुग्रह कीजिए. எல்லா குறைகளை நிறைவாக்கி और सभी कमियों को पूरा कर எல்லா வியாதிகளிலிருந்தும் और सभी बीमारियों से எல்லா கொள்ள நோயிலிருந்தும் और सभी महामारियों से எல்லா ஆபத்திலிருந்தும் और सभी विपत्तियों எல்லா से விபத்திலிருந்தும் और सभी संकटों நீரே से அரணாயிருந்து आप ही गढ़ बनकर நீரே கோட்டையாயிருந்து आप ही चट्टान बनकर நீரே மதிலாயிருந்து आप ही चट्टान बनकर பிள்ளைகளை பாதுகாத்து बच्चों को रक्षा कर ஆசீர்வதித்து आशीर्वाद कर கிருபையின் சட்டைக்குள்ள மூடி மறைத்து आपके अनुग्रह की पंखों तले छिपा कर रक्षा करें. आप राज करने के लिए आपसे विनती करते हैं. நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா प्रार्थना करते हैं अच्छे पिता. ஆமென் आमेन. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை कतरे सोदरी உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो.